அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கொல்லாவிரதம் குவலயமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சுத்த சன்மார்க்க நெறி உலகெல்லாம் தழைத்தோங்குக பசியில்லா பார் விரைந்து மலர்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. என யான் அறிய வேண்ட இறைவா, நீயே என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்கின்றேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தையன்றி யான் உரைக்கும் வார்த்தையன்று. நான் யார்? எனக்கென ஒரு ஞான உணர்வேது நாட்டீர். நான் ஏது உரைப்பேன்? சிவம் என் முன்னாடி நில்லா ஒளி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறை உணர்வு, வளர்க கருணை நெறி, வெல்க சன்மார்க்கம். குரு வாழ்க, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான தயவான வணக்கங்கள், வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கரூரில் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சத்திய ஞான சபையில் உங்களை போன்ற சான்றோர் பெருமக்களை இந்த மார்கழி மாத நன்னாளிலே, அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையிலே, எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய பகல் வேளையிலே, இல்லையா, வேலை முடிஞ்சால் தூங்க போயிடுவோம் இல்லையா, அந்த வேளையிலே ஆண்டவர் நம்மை எல்லாம் இப்படி இறை சிந்தனையில் இந்த நாள் நாம் மூழ்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பர்களிடையே, சான்றோர் பெருமக்களிடையே உங்களை இந்த சந்திப்பை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி. எத்தனையோ பேர் இந்த கரூரில் இருக்கும் பொழுது நிறைய லட்சம் பேர் இருப்பாங்களா? இருப்பாங்க. ஆண்டவர் அவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்தாரா? ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து இந்த பணிக்கு அனுப்புகிறார். நமக்கு எவ்வளவோ செல்வம் இருக்கலாம், நம்மக்கிட்ட எவ்வளவோ பணம், நகை, வீடு, வாசல், சொத்து, பத்து எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அசையும் சொத்து, அசையா சொத்து, அதிகாரம், எவ்வளோ வேணாலும் வச்சிருக்கலாம். உங்களை விட பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, இருந்தாங்க ஒரு காலத்தில். ராஜராஜ சோழனை விடவா, இன்னும் எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை விடவா, எல்லாரும் யமன் ஓலை ஒன்றை கொண்டு வரும் பொழுது அதையெல்லாம் அவர்களை தடுக்க உதவவில்லை. ஆனால் இவர்களை போன்ற அருளாளர்கள் இவர்களை மரணம் அடைந்தார்கள்னு சொல்ல முடியுமா? வாய் வருமா? அருளாளர்களை மட்டும்தான், அதுவும் வள்ளல் பெருமானாரினுடைய முக்கிய நோக்கம் என்ன? மரணமில்லா பெருவாழ்வில் நம்ம எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்று. மானிடர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த வரத்தோடு தான் இறைவன் அனுப்புகிறாராம். நம்புறீங்களா யாராவது? நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம்? பிறந்தா இறக்கணும், இப்படி தானே நம்பிட்டு இருக்கோம். நம்புறோமா? எல்லாருமே நம்புறோமா? பிறந்தா ஒரு நாள் எல்லாருமே செத்து போகணும், இப்படி நம்புறோம்ல. ஆனால்
பெருமானார் வந்து சொல்றத நம்புறோமா? நம்ப மாட்டோம். பெருமானார் என்ன சொல்றாரு? இல்ல, பிறந்த மனிதன் இறப்பது என்பது இயற்கை இல்லை, அது செயற்கை. ஐயா சொல்றாரு, அது செயற்கை. இரவாமை என்பதுதான் இயற்கை. அப்படித்தான் இறைவன் நம்மளை டிசைன் பண்ணி அனுப்பி இருக்காராம். இந்த உடம்ப, மனச, உயிர் எல்லாருக்கும் ஒண்ணு, ஆன்மா ஒண்ணுதான். அந்த உடம்ப எது எடுக்குதோ அதற்கேத்த மாதிரி மாறும். இப்ப இந்த கரண்ட் ஒன்னா நிறைய இருக்கா? இப்ப இந்த சபைக்கு கரண்ட் நம்ம இழுத்துருக்கோம் இல்லையா? கரண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒரு கரண்ட் இழுத்துமா, இதுக்கு ஒரு கரண்ட், லைட்டுக்கு ஒரு கரண்ட், ஃபேனுக்கு ஒரு கரண்ட், ஹேர் கூலருக்கு ஒரு கரண்ட்னு இழுத்துருக்கோமா? ஒரே மின்சாரம் தான், ஒரே சக்தி தான். ஆனா இருக்கிற இந்த கருவிகளுக்கு ஏற்றாறு போல அது மாறுதா? பல்புல என்னவா மாறும்? குழந்தைங்க சொல்லுங்க. மின் ஆற்றல், எலக்ட்ரிசிட்டி, அந்த சக்தி பல்புல வந்தா என்னவா மாறுது? ஒளி ஆற்றல். வெரி குட், தமிழ்ல சொன்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஒளி ஆற்றலாக மாறுகிறது. இதுல என்னவா மாறுது? சவுண்டா மாறுது. ஏசில குளிராற்றலாக மாறுகிறது. உங்க வீட்டுல ஹீட்டர், இப்ப மார்கழி மாசத்துல யாரும் அதை பயன்படுத்தாம இருக்க மாட்டோம். அங்க என்னவா மாறுது? மின் ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறுகிறது. இதெல்லாம் புரியுதா? ஒவ்வொரு கருவிக்கும் அயன் பாக்ஸ்ல மாறுது. உங்க வீட்டுல எத்தனை எலக்ட்ரிக் பொருட்கள் இருக்கிறது, அந்த பொருளுக்கு ஏற்றாறு போல சார்ஜ்ல போடும்போது அந்த சார்ஜிங் பாயிண்டா மாறுது. எத்தனை எலக்ட்ரிக் மின்சாதன பொருட்கள் இருக்கிறது, அந்தந்த மின்சாதன பொருட்களுக்கு ஏற்றாறு போல அந்த ஒரே மின்சாரம் அதே பிளக் பாயிண்ட்ல எடுத்து வேற ஒண்ணு வைப்போம். இப்போ ஏசி போட்டுட்டு இருந்தோம், இல்லை ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு இருந்தது, அதை கழட்டிட்டு எடுத்து நம்ம ஹீட்டர் போட்டால் ஓடுமா ஓடாதா? ஐயோ இவ்வளோ நேரம் ஏசி போயிட்டு இருந்துப்பா, கொஞ்சம் சில்ல, அப்படியா? இல்லை இல்லை, உடனே அது சேஞ்ச் ஆகுதா? உடனே டேபிள் ஃபேன் வச்சா, அந்த அந்த ஒயர் வச்சா முடியுதா? இப்படித்தான் இருப்பது ஒரு சக்தி தான். இப்ப நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு? ஒருமை உலராகி உலகியல் நடத்திடல் வேண்டும். இருப்பது ஒரே சக்தி தான். அந்த ஒரு சக்தி ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்றாறு போல மாறுது. இப்ப இந்த ஆன்மா ஒண்ணுதான், உங்ககிட்ட இருக்கிற ஆன்மா ஒண்ணுதான். கொரோனான்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர்கிட்ட இருந்ததும் ஒண்ணுதான். சரியா? அதை நீக்கக்கூடிய டாக்டரும் அவரு தான். அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்னமோ சாப்பிட்டோமே நம்ம, மஞ்சள், மிளகு, வேப்பிலை, இன்னும் என்னென்னலாம் அதுக்கு நம்ம சாப்பிட்டோம் இல்லையா அந்த கொரோனாவை எதிர்க்கிறதுக்கு. அப்ப எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? இயற்கைவாதியா மாறிட்டோம், பயந்து போயிட்டோம். ஆனீங்களா இல்லையா? வீட்டுல 5.5 பெட்டி ஃபுல்லா மிளகு, சீரகம் சாப்பிடு, சுக்கு சாப்பிடு, இப்படி ஆனோம் இல்லையா? அப்ப அந்த ஜீவராசி, சுக்கு ஒரு ஜீவனா இல்லையா? சுக்கு இஞ்சி இல்லையா? மிளகு, மஞ்சள், வேப்பிலை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்ல. அப்ப அதுவும் யாரு? அதுக்குள்ள இருந்தது யாரு? இறைவன். இறைவனை தவிர வேற ஏதாவது இந்த உலகத்துல இருக்கா? அப்ப ஒன்னேதான். இப்ப இந்த ஜீவராசி இருக்கு பாருங்க, மனுஷன்றது, அதுலயும் அது ஒண்ணுதான் இருக்கு. ஆனா இந்த தேகத்துக்கு ஏத்த மாதிரி அது சேஞ்ச் ஆயிடும். இதுல சேஞ்ச் ஆகுதா, இதுல சேஞ்ச் ஆகுதா? இப்ப இந்த தேகம் என்ன சொல்றாரு வள்ளல் பெருமானார்? மிக மிக அரிதான தேகம். இந்த தேகம் என்ன தேகம்? மிக மிக அரிதான தேகம். நம்ம ஆனா யாருக்காவது அருமை தெரியுதா? நம்ம எல்லாம் பரவாயில்ல. ஒரு சிலரை பார்த்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் நடைமுறையில பார்த்திருக்கீங்களா? குடித்து உடலை கெடுத்து கொண்டு அதே வாழ்க்கையின் வாழ்ந்து செத்து போனவங்களை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? என்ன வாழ்க்கை? எந்த பயனும் இருக்காது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இது ஒரு விதம். 3 குணங்கள் இருக்கு, ரஜோ, தமோ, சாத்வீகம். 3 குணங்கள் இருக்கான். நீங்க சொல்லுவீங்க 3 குணம் தான் இருக்காமா? ஏகப்பட்ட குணம் இருக்கு. வல்லு வல்லுன்னு கத்தும் போது நாயா இருக்கான் இல்லையா? பதுங்கும் போது பாம்பு மாதிரி இருக்கான், சீரும் போதும் பாம்பு மாதிரி இருக்கான். இப்படி எத்தனை குணங்கள் இருக்கு. நாயா உழைக்கிறான், இல்ல மாடா உழைக்கிறான், கழுதையா சுமக்கிறான். இப்படி எத்தனையோ குணங்கள் இருக்குல்ல. காக்கா பிடிக்கிறான். நம்ம விலங்குகளோட ஒப்பிட்டு நிறைய சொல்லுவோம் இல்லையா? எருமை மாதிரி இருக்க சொல்லுவாங்களா? எப்ப சொல்லுவீங்க? மாறவே மரம், பண்ணி மாதிரி இருக்க. அந்த விலங்குகள்லாம் கோபம் வரும்.
இல்லையா, மனிதர்களோட சொல்லுவாங்க இல்லையா. அப்படி எத்தனை விலங்கின தன்மைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. ஆனா இந்த மானிட தேகம் இருக்கு பாருங்க, இந்த மானிட தேகம் மிக அரிதான தேகம். ஆண்டவர் அத்தனை அரிதான இந்த தேகத்தை நமக்கு கொடுத்திருக்காராம். ஆனா அதை எத்தனை பேர், இப்ப ரஜோ தமோ சாத்வீகம்னு சொன்னோம் இல்லையா, அதுல இந்த ரஜோ குணம் என்பது 3 குணங்கள் தான் இருக்கு. ஆனா இத்தனை குணங்கள், விலங்குகளினுடைய குணங்கள் எல்லாம் சொன்னோம். அப்படி எல்லாம் நிறைய பேர் குணங்களோடு இருப்பாங்க. கோபக்காரனா இருப்பான், ஆசைப்படுறவனா இருப்பான், அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்க மாட்டான், வெறுப்பு, காமம், மோகம், மன்னிக்க மாட்டேன், இந்த மாதிரி நிறைய குணங்களை பார்த்திருக்கிறீர்களா, பல்வேறு குணங்கள். ஆனால் பெரியவர்கள் சொல்கிறார்கள் 3 குணங்கள் தான் இருக்கிறது, ரஜோ தமோ சாத்வீகம். தமோன்னா இப்ப சொன்னோம் இல்லையா, தண்டமா வாழ்வாங்க வாழ்க்கையை. நான் ஒரே தான் சொல்ல முடியும், தண்டம். எதுக்கு வாழறான், ஏன் பிறந்தான், எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, எந்த ஒரு கவலையும் கிடையாது, ஒரு நோக்கம் கிடையாது. இப்படி சில பேரை பார்த்து என்னடா இது அப்படின்னு இருக்கும் இல்லையா, பார்த்துருக்கீங்களா. இது தமோ, தண்டமாக வாழ்வார்கள். அவங்க ஏன் பிறந்தாங்க, எதுக்கு பிறந்தாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தாய் எதற்கு ஈன்றால், தாய்க்கும் கஷ்டம், தாய்க்கும் பிரயோஜனம் கிடையாது, அவருக்கும் அவர் பிரயோஜனப்பட மாட்டார், வீட்டில் இருக்க பொருளை திருடிட்டு போயிடுவாங்க. யாரோ ஆணோ பெண்ணோ எந்த விதமான உபயோகமும் இல்லாமல் வாழ்பவர்கள் தமோ குணம், மந்த புத்தி, மந்தமானவர்கள். இதுக்கா இந்த தேகம், இந்த அரிதான தேகம் இதுக்கா? நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்பும் எத்தனை வேல்யூ தெரியுமா. நம்ம உடம்புல ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்தா புரியுதுங்களா, ஒரு கண்ணு கொஞ்ச நேரம் நம்மளால கொஞ்சம் மருந்து விட்டுட்டு இப்படி படுங்கன்னு வாங்க, டாக்டர் செக் பண்ணும்போது கொஞ்ச நேரம் படுக்க முடியாது நம்மளால. அந்த கண்ணை விட்டு ஒரு 2 மணி நேரம் கண்ணு தெரியாது, கொஞ்சம் மங்களாதான் தெரியும்னுவாங்க. தாங்குறீங்களா? 2 மணி நேரம் மங்களா தெரியுது, ஒன்றும் தெரியலையே எனக்கு. கொஞ்சம் ஏதாவது காதுல மருந்து விட்டுட்டு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் காது கேட்காது, அமைதியா இருக்கும். ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளவு ஒரு மதிப்புடையது. நம்ம உள்ள உறுப்புகள், ஹார்ட் கொஞ்ச நேரம் ஃபங்க்ஷன் பண்ணலன்னா, கொஞ்ச நேரம் இல்ல, கொஞ்சம் வினாடி ஃபங்க்ஷன் பண்ணலன்னா, நுரையீரல் கொஞ்ச நேரம் காத்த சுவாசிக்கலன்னா, நம்ம உடம்புக்குள்ள நுரையீரல் ஒண்ணு இருக்கு தெரியுமா, அது சுவாசிக்கலன்னா இத்தனை நிமிஷத்துக்கு மேல மனுஷன் உயிர் வாழ முடியாது. நம்ம உடம்புல கல்லீரல் ரத்தத்தை சுத்தம் பண்ணலன்னா, பித்தப்பையில கல்லு சேர்ந்தா செத்து போயிடுவோம். ஒன்னொன்னு இருக்கு. நம்ம சாப்பிடும் போது பக்கத்துல உணவு குழாய் இருக்கு, பக்கத்துலயே மூச்சு குழாய் இருக்கு தெரியுமா. மூச்சு குழாய் இப்படி போகுது, பக்கத்துல உணவு, சாப்பிட்ற சாப்பாடு பேஸ்ட்லயோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி லேசா கொஞ்சம் சாப்பாடு மூச்சு குழாய்க்குள்ள போயிடுச்சுன்னா எத்தனை பேர் இறந்துருக்காங்க தெரியுங்களா. அதனாலதான் சாப்பிடும்போது பேசாதீங்கன்னு, புறையேறிடும் சொல்லுவாங்களா. எவ்வளவு சிஸ்டம் இது. நம்ம தெரிஞ்சு நம்ம என்ன, நான் டாக்டரா, இதே டாக்டர்ஸ் யாராவது வந்தா அவங்க எவ்வளவு சொல்லுவாங்க. எவ்வளவு இருக்கு. நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போனா ஸ்கேன் ரிப்போர்ட் போய் பார்த்துட்டு வாங்க. ரத்தத்தில் சுகர் எவ்வளோ இருக்குது, பிபி எப்படி இருக்குது, உப்பு இருக்கா, எல்லா மளிகை சாமானும் நம்ம ரத்தத்தில் செக் பண்ண சொல்லுவாங்க. போய் செக் பண்ணிட்டு வாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். செக் பண்ண சொல்கிறாங்களா. நம்ம உடம்பு தானே, நமக்கு ஏன் தெரியல. நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு எல்லாம் தெரியும். சரி, இப்போ உனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குல்ல, என்னன்னு சொல்லு. நீங்களே ஒரு செக் பண்ணுங்களேன் உள்ளே போயிட்டு. எவ்வளவு நம்மளுடைய கர்வம் அடங்குது. தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பல்லு வலி வரட்டும், இல்லை தலைவலி வரட்டும், வயிற்று வலி வரட்டும், தொடர்ந்து கொஞ்ச நேரம் பேசுவோமா, இருப்பா கத்துன்னு கத்தனவங்க கூட அமைதியா இருக்குல்ல, கொஞ்ச நேரம் தலைவலிக்குது இல்லையா. ஒன்றும் இல்லை. வள்ளல் பெருமானார் சொல்றாரு, இப்ப இந்த மாதிரி இவ்வளவு அரிதான தேகத்தை பெற்றனா இப்படி தமோ குணத்துல இருக்கிறதுக்கா, ஒன்னுத்துக்கும் உதவாம வாழறதுக்கா வாழ்க்கை. இன்னொரு குணம் ஒண்ணு இருக்கு, ரஜோ. அது என்ன தெரியுங்களா, எப்பவும் துடிப்பாவே இருப்பார். சம்பாதிக்கணும், படிக்கணும், ஓடணும் 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 ஓடணும். ஏதாவது இங்க சத்சங்கம் டைம் இல்லை, கொஞ்சம் எங்க வெளியே போலாங்க டைம் இல்லை, எதுக்குமே டைம் இல்லை, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்ரோஷமா செயல்படுவாங்க. இந்த நாட்டை பிடிக்கணும், அந்த நாட்டை பிடிக்கணும், இந்த வீடு வாங்கணும், அந்த கார் வாங்கணும், என் நோக்கமே எல்லாம் ஓடி முடிச்சு திரும்பி பார்த்தா டைமே இருக்காது.
இது ரஜோகுணம். எதுக்கு எடுத்தாலும் டைம் இல்லை. ஒரு ராபின் வர்மான்னு ஒரு வெளிநாட்டு துறவி எழுதியிருக்கார். அவர் இப்ப துறவி. அவர் லண்டனில் மிகப்பெரிய வழக்கறிஞராமா, மிகப்பெரிய வழக்கறிஞர். ஒரு கேஸுக்கு எத்தனையோ கோடி ரூபாய் வாங்குவாராமா. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் அடிக்க மாட்டாராம். ஒரு நிமிஷம். அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா முடியாது, எத்தனையோ. ஆனா அந்த ஒரு வழக்குக்கு அவர் வாதாடுகிறார் என்றால் அந்த வழக்குல அவரை ஜெயிக்க முடியாது. பெரிய பெரிய வழக்குகள்லாம் அவருக்கு போய் கியூல நிப்பாங்களாம். அவ்வளவு பெருமை. அவர் என்ன எய்ம் அவருக்கு அப்படின்னா, உலக பணக்காரர்களை ஒரு வக்கீல் ஆனார். தொழிலதிபர்கள் இருக்கிறது இருக்கட்டும், ஒரு வக்கீல் இவ்வளவு உலக பணக்காரர்கள்ல இருக்கணும் அப்படின்னு அவர் எய்மா அதே மாதிரி உயர்ந்து வந்திருக்கார். லண்டன்ல மலைப்புறத்துல ஒரு வீடு, மலை பிரதேசத்துல ஒரு பெரிய பங்களா, எந்த தொழிலதிபர்கிட்டையும் இல்லை, வீடு வாங்கிட்டாரு. கடல் புறத்தில் ஒரு வீடு, கடற்கரையில பெரிய பங்களா கட்டிட்டார். அதற்கு பிறகு காட்டுப்பகுதியில ஒரு பங்களா வாங்கிட்டார். நகர்ப்புறத்துல ஒரு பெரிய, எல்லாரும் வாங்குற அந்த தேம்ஸ் நதிக்கரை ஏதோ அங்க ஒரு பெரிய பங்களா வாங்கிட்டார். இதான் அவரு ஏன் ஒன்னொன்னா எல்லாரும் வியக்கணும். பாரியா நான் ஐயா வக்கீல் தான் ஐயா, எப்படி பாரியா, இதுதான் அவருடைய எய்ம். வாங்கிட்டே வராரு. அவரிடத்துல இல்லாத காரே இல்லை. ஏதாவது நியூ லான்ச், உடனே அந்த கார் வந்துடும். அவர் போறது ஒரு கார் தான், அவர் இருக்க போறது ஒரு வீடு தான். 9 நாழி உடுப்பது 4 முழம். எவ்வளவு நம்ம வீட்டுல டன்னா அரிசி மூட்டை இருந்தாலும் நம்ம இப்ப எவ்வளவுதான் செஞ்சு போட்டா எவ்வளவு சாட முடியும் நம்மளால? இப்ப எவ்வளவு சாட முடியும்? என்ன ருசியா ஒரு ரிசப்ஷனுக்கு நம்மள எட்டுமே விடுறாங்க. இப்பதான் நல்லா போடுறாங்களே. என்ன வாரி எடுத்து சாப்பிட்டாலும் எவ்வளவு சாட முடியும்? அவங்க போடுவாங்க 4 ஸ்வீட்டு 10 ஸ்வீட்டு, அத்தனை பதார்த்தம். சாப்பிட வயிறு இல்லையே, கண்ணு வேணும். வயிறு என்ன சொல்லும்? வேணாம் வேணாம் என்னால முடியலன்னு சொல்லும். ஆனா கண்ணு வாயும் என்ன பண்ண, கையும் எடுக்க போகும். வயிறு வேணாம் சொல்லுவோம்ல சின்ன வயசுல, கண்ணு வேணும்னு, வயிறு வேணாம். இங்க அதெல்லாம் நடைமுறையில் இருக்கா? சென்னையில் அதெல்லாம் பேசுவோம் நாங்க. சொல்லுவீங்களா? நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்களா? இங்க சொல்ல மாட்டீங்களா? கண்ணு வேணும்னுது. எங்க அம்மா சின்ன வயசுல சாதம் பிடிக்காது, ஏதாவது ருசியா இருக்கும் போடணும் வச்சுன்னு இப்படி பரட்டிட்டு இருப்போம். அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, கண்ணு வேணும்னுது, வயிறு வேணாம்னுதுன்னு வாங்க. அப்படி என்னதான் இருந்தாலும் அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அவருக்கு என்ன பண்றாரு, அவ்வளவு வீடு வாங்கிட்டாரு, இருக்கிற காரெல்லாம் வாங்கிட்டாரு. அதுக்கு பிறகு கடைசியா ஃபெராரின்னு, அப்ப காலத்துல, இப்ப கூட அந்த கார் இருக்கான்னு தெரியல, ஃபெராரின்னு ஒரு கார் அறிமுகப்படுத்துறாங்க. அது அந்த காலத்துல அந்த அரசாங்கத்துல இருக்கிறவங்க, அந்த ராணி, அவங்க மட்டும்தான் வச்சிருக்க கார், யாரும் வாங்கல. இவர் ஒரே நோக்கம், உடனே வாங்கிட்டு வந்து வச்சிட்டார். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. பெருமை தாங்களே இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கை. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, 35 வயது வாலிபர், ஆனால் பார்ப்பதுக்கு 60 வயது தோட்டத்தில் இருப்பார். ஏன்? டைம் இல்லை, சாப்பிட டைம் இல்லை, தூங்க டைம் இல்லை, டென்ஷன். அதற்கு பிறகு ஒரு நாள் கோர்ட்ல வாதாடுறாரு, ஆக்ரோஷமா வாதாடுறாரு. திடீர்னு மயக்கடிச்சு விழுறாரு. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெச்சரை வச்சு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல போட்டா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கெஸ். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. கோமாக்கு போயிட்டார். சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எப்படியோ பெரிய பணக்காரர் இல்லையா, அதனால காப்பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கடவுள் காப்பாத்திட்டார். இன்னும் சில காரியங்கள், எவ்வளவு பெரிய காரியம் ஆற்ற போறாரு பாருங்க அவர். காப்பாற்றி ஆகிவிட்டது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உடல் நோயுற்று அந்த மயக்க நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஆன்மா பேசும். அது தியானம் போல. விழிப்புற்ற ஆத்மாக்கள் பிழைத்துக் கொள்ளும். அப்ப அந்த உள்ள இருந்து அது கேக்குது, அவ்வளவுதானா, லைஃப் முடிஞ்சிருச்சா, ஐசியூல இருக்காரு, லைஃப் முடிஞ்சிருச்சா, 4 பங்களா வாங்கினே, இல்லாத காரே இல்லையே என்கிட்ட, 35 வயசு தானே ஆயிருக்கு, ஒரு நிமிஷம் நான் உட்கார்ந்து ஒழுங்கா சாப்பிட்டது இல்லையே, ஒழுங்கா தூங்கினது இல்லையே, அந்த 4 வீட்லயே நான் கொஞ்ச நேரம் கூட இருந்தது இல்லையே,
சந்தோஷமா என் மனைவி மக்களோட நான் கழிச்சது இல்லையே, என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசுனது இல்லையே, எங்க அம்மா அப்பா கூட நான் காலம் கழிச்சது கொஞ்ச நேரம் கூட இல்லையே, ஓடிட்டே இருந்தேனே, அதுதான் முடிஞ்சிருச்சு இல்லை. டாக்டர்ஸ் பேசுறதெல்லாம் கேட்குது இல்லை, காப்பாத்துறது கஷ்டம், 1% தான் வாய்ப்பு இருக்கு, முடிஞ்சிருச்சு இல்லை. இதுக்கு தான் என் வாழ்க்கையா? இவ்வளவுதான் என் வாழ்க்கையா? இதுக்கா பிறந்த? இதுக்கா இத்தனை கார் வாங்கினேன்? இதுக்கா பேரும் புகழும் எடுக்கணும்னு நினைச்சேன்? என்னடா வாழ்க்கை, என்ன வாழ்க்கைன்னு நினைக்கிறாரு. கடவுளையே அப்படின்னு ஒரு செகண்ட் நினைச்சிட்டாரு. ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு முறை என்ன பண்ணிட்டாரு, கடவுளே இதுக்குதான் என் வாழ்க்கையான்னு நினைச்சார். கடவுள் பார்த்தாரு, ஓகே, நீ வாங்கின அடி சாதாரண அடி இல்லை, ஆனா உன்னுடைய ரஜோ அருமை, இதே உற்சாகத்தை, உத்வேகத்தை, ஆர்வத்தை நீ கடவுள் பக்கம் திருப்பினு வச்சுக்கோ, உன்னை காப்பாத்துறேன் சொல்லி காப்பாத்திட்டார். கடவுள் காப்பாத்திட்டார். காப்பாற்றப்பட்டு வெளியே வருகிறார். புது மனிதரா ஐசியூல இருந்து வர்றாரு. வந்தவன என்ன பண்ணாரு தெரியுங்களா? பட்டினத்தடிகள் போலவே பண்ணார். முதல்ல ஃபெராரியை வித்தார், தேவையில்லை. சொத்து பத்து எல்லாத்தையும் விற்கிறார். இந்தா வச்சுக்கோங்க, யார் யார் எடுத்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் தானே என் பேர்ல இருந்தா கூட அது இருக்கக்கூடாது. 4 பங்களாவா, இத்தனை காரா, எங்க போனாருன்னு தெரியல. மனைவி மக்கள் குழந்தை யாருக்கும் தெரியல, ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தெரியல. தேடல் 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 தேடல். எதுக்கு நான் பிறந்தேன்? இப்படி நான் இந்த வினாடி நான் செத்து இருந்தா அவ்வளவுதான் இல்லை என் வாழ்க்கை. அப்ப என்ன கடவுள் காப்பாத்திட்டார்ல. அப்ப நான் எந்த நோக்கத்துக்கு பிறந்தேன், இப்ப எதுக்காக காப்பாற்றப்பட்டு இருக்கிறேன்? அப்ப என் பிறவி நோக்கம் என்ன? இவ்வளவு அரிதான இந்த தேகம் எடுத்து இப்படி ஓடி 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 நொந்து போறதுக்கா? என்னடா வாழ்க்கைன்னு சிந்திச்சாரு 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 சிந்திச்சாரு. எங்க எனக்கு விடை கிடைக்கும் என்று சிந்தித்தார். அவருக்கு வந்த விடை என்ன தெரியுமா? இந்தியாவிற்கு போ, பாரத தேசத்துக்கு போ, அங்குதான் உனக்கு இதற்கான தேடுதலுக்கான விடை கிடைக்கும். இது அவர் எழுதிய புத்தகம், த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படின்ற புத்தகம். அதுல எழுதியிருக்காரு இவ்வளவும். தமிழ்லயும் இருக்கு, பொக்கிஷத்தை விற்ற துறவி. உடனே பாரத தேசத்துக்கு வருகிறார். பல மகான்களை சந்திக்கிறார், பல மகான்களை சந்திக்கிறார், பல ஞானிகளை, துறவிகளை, குருமார்களை சந்திக்கிறார். அவர் தேடலுக்கு ஏற்ற குரு அமைகிறார். அவரை தன்னுடைய குகைக்கு, இமயமலைக்கு அழைத்து சென்று எல்லா யோக பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய ஞானியாக 20 வருஷம் கழிச்சு வெளியே வராரு. 30 வயசு பையனா, போகும்போது 35 வயது, ஆனால் 60 வயசு தாத்தாவா போனாரு. குரு இடத்தில் இருந்து அனைத்து ஞான யோக பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டு பெரிய ஒரு நிலையில் வருகிறார். அவர் எழுதிய புத்தகம் அவர் பல பேரை அந்த நாட்டில் ஞானிகளாக மாற்றினார். இது ரஜோகுணம். இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா? வாழ்க்கைய சம்பாதிக்கிறதுக்கு தான். என்ஜாய் 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 இருக்கு. அது என்ன என்ஜாய்? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், அதுதான் நம்ம வாழ்க்கை. ஆனால் எது சந்தோஷம்னு தெரியாம இருக்கக்கூடாது. இப்ப இவர்கள் கட்டி இப்போ இத்தனை பேர் இங்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களே, இவர்கள் அடைவதுதான் சந்தோஷம். இதில் யாருக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு சுய எந்த ஒரு நலம் இல்லாமல் எல்லாரும் பொது நலனுக்காக இங்க வேலை செஞ்சாங்க இல்லையா? இத்தனை பேரை வரவழைச்சு சொல்லி கொடுக்கணும், சொல்லணும், பேசணும், இவ்வளவு பேரை திரட்டணும்னா எத்தனை உழைப்பு இங்க இருக்கு தெரியுங்களா? இரவெல்லாம் யாரும் தூங்கல. இங்க சேர் போட்டு இந்த ஒவ்வொன்றுத்தையும் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கா, சாப்பாடு கரெக்டா இருக்கா, ஹால் கரெக்டா இருக்கா, மைக் சரியா ஒர்க் பண்ணுதா, லைட்டு கரெக்டா வச்சிருக்காங்களா, பந்தல் போட்டிருக்காங்களா, வெயிலா இருக்க, எவ்வளவு வேலைகள். ஒரு இடத்துலயும் பேனர் கரெக்டா வச்சிருக்காங்களா, பேனர் ரெடி பண்றது எப்படி, இன்விடேஷன் ரெடி பண்றது எப்படி, இன்விடேஷன் எப்படி அனுப்புறது, இத்தனை குழந்தைங்களை எப்படி தயார் பண்றது, எவ்வளவு, சும்மா பேசுறது கொஞ்சம், எவ்வளவு வேலைகள். அப்ப அதுல அவர்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் மகிழ்ச்சி. உண்பதும் ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஆடை உடுத்துக்கிறது ஒரு மகிழ்ச்சி. இப்ப பொங்கல் வரப்போது, புதுசா எது மார்க்கெட்ல லான்ச் ஆயிருக்கோ அந்த புடவையெல்லாம் எடுத்து கட்டிக்கிறது மகிழ்ச்சி தான். பொங்கலுக்கு ஒரு புது நகை வாங்கி போட்டுக்கிறது ஒரு மகிழ்ச்சி தான். சர்ப்ரைஸா வாங்கினது மகிழ்ச்சி தான். புள்ள குட்டிங்களோட செலிப்ரேட் பண்றது மகிழ்ச்சி தான். ஆனா அதையெல்லாம் விட பெரும் மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இறைவனோடு இருத்தல்,
கடவுளோட இருக்கிற, கடவுள் புகழை பேசிக்கிட்டு, கடவுள் புகழை பாடிக்கிட்டு, கடவுள் இருக்கிற இடம் தேடிக்கிட்டு, அதை விட மகிழ்ச்சி அது. இது போல அடியார்களோடு இருத்தல், அடுத்தவர்களுடைய பசியை தீர்த்தல். உங்களால ஒருத்தர் பசி துன்பம் தீர்ந்தாரு, ஐயா என் பசியை எப்படி தீர்த்தார் தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டியது கூட இல்லை. அந்த பசி தீர்ந்து உங்க கண்ணை இப்படி பார்ப்பாங்க. அது மகிழ்ச்சியை விட வேற மகிழ்ச்சி இருக்கா? அவர்களுடைய ஒரு துன்பம் தீர்த்து விட்டு நீங்க பாருங்க, அப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதனால எது மகிழ்ச்சி இந்த மனுஷங்களுக்கு தெரியல. சொல்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள், இவர்தான், பிறர் இன்புற கண்டு தாம் இன்புறுவதே பிழையிலா சலிப்பிலா பேரின்பமா. இன்னொருத்த மகிழ்ச்சி அடைகிறத பார்த்து நீ மகிழ்ச்சி அடைப்பா, அதுதான்ப்பா பிழையில்லாத சலிப்பில்லாத பேரின்பம். ஒரு நாளும் அந்த மகிழ்ச்சியில தப்பு கிடையாது. சில மகிழ்ச்சிகளை தப்பு இருக்கும், மகிழ்ச்சியா இருப்பானா தப்பா இருக்கும், உங்களுக்கே தெரியும். சலிப்பும் வந்துடும் சில மகிழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச உணவு அதை சாப்பிட்றீங்க, 1 2 ஒரு ஜாங்கிரியோ இல்லை ஜிலேபியோ, ஒரு மைசூர் பாக்கோ, ஒரு லட்டோ, இல்லை பாயசமோ, ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு முறை 2 3 4 சலிப்பு வந்துருதா? இப்போ இன்பம் ஏன் சலிக்குது? இன்பமா இருந்தால் அது சலிக்க கூடாது இல்லை? ஒரு ஆசைப்பட்டு ஒரு புடவை வாங்கிப்பீங்க, எத்தனை முறை கட்டுவீங்க? ஒரே சலிப்பு. ஆசையா ஃபர்ஸ்ட் டைம், 2வது முறை, எல்லாமே சொல்றேன், சலிப்பு வந்து விடுகிறது அல்லவா? அப்ப எப்பொழுது எது பிழையும் இல்லையா சலிப்பும் இல்லையா, மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்தி நீ பாரு, அந்த மகிழ்ச்சி இருக்கே அதுல பிழை இல்லை சலிப்பில். இதெல்லாம் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இவ்வளவுதான்ப்பா வாழ்க்கை. மனுஷங்களே என்னங்கயா போடுறீங்க? ஒரு பாட்டுல வருமே, கண்ணதாசன் பாடுவார், ஓஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்மையை விற்று உருப்பட வாருங்கள். நீ பொய்ய வாங்கிட்டு உண்மையை வித்துட்டு இருக்கப்பா. கண்ணதாசன்லாம் சின்னதா போட்ட பெருசா சொல்லிடுவார் நமக்கு. உண்மையை வாங்கி பொய்மையை விற்று உருப்பட வாருங்கள் கூப்பிட்டார். அதுதான் இவரும் கூப்பிட்டார். இவங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க, வள்ளல் பெருமானார் அழைக்கிறார். அப்ப இந்த சாத்வீக குணம் இருக்கு பாருங்க, ரஜோ தமோ. சாத்வீகம்னா என்ன அப்படின்னா, இப்படி அருளாளர்கள் இடத்தில் வந்து அமர்வது. அது சாதாரணம் கிடையாது. ஏன் அவங்கெல்லாம் வரலன்னா, ஒன்று அம்மா என்ன போய்கின்னு போ, இங்கே கொஞ்ச நேரம் இருந்தால் தூங்கலாம், ஏதாவது டிவியில் ப்ரோக்ராம் போடுவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது உட்காந்து யார் தலையாவது உருட்டலாம், செத்தும் போயிடலாம். அப்படியே வந்து ரஜோ டைம் இல்லைப்பா, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு. சாத்வீகம் வந்து இங்கே உட்காந்துருக்கு. எவ்வளோ பாக்கியசாலி இல்லை? ஆனால் வந்தவர்கள் நீடிக்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கொடுக்க மாட்டாரு. கடவுள் வந்து ரொம்ப கருணை தான். ஆனால் அவருடைய பெருங்கருணை எங்க தெரியுமா வெளிப்படும்? இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் கொடுப்பது. இந்த தேகம் அரிதான தேகம்னு கொடுக்கறது ரொம்ப அரிது. அவை சொல்லியிருக்காங்களா? யாருக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியும்? ஒரு வரி சொன்னா கூட போதும். தமிழ்நாட்டில் இருந்துட்டு சொல்லுங்க, அரிது அரிது. அது பரவாயில்ல, இந்த ஒரு வரி தெரிஞ்சா கூட அவை பொழைச்சிட்டான். அவை அப்பாடா நான் காப்பாத்திட்டேன், நான் காப்பாற்றப்பட்டுட்டேன்ட்டான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இது எத்தனை பேர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துப்பீங்க? என்ன அரிது, என்ன பெருசா அரிது, நான் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரயத்தனமும் படலை, இதோ வந்து பிறந்துட்டேன். ஏதாவது நம்ம பிரயத்தனப்பட்டுமா? கண்ணதாசன் கேட்டார, நான் கேட்டு தாய் தந்தை என்னை படைத்தாரா? நம்ம ரொம்ப பிரயத்தனப்பட்டு நான் மனுஷனா பிறக்கணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உணர்ந்த பெரியவர்கள் சொல்கிறார்கள், அவ்வை முதற்கொண்டு மனுஷ வள்ளலார் இதை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அத்தனை வலியுறுத்துவார். இந்த தேகம் கிடைப்பது அத்தனை அரிது.
இந்த தேகம், மானிட தேகம் கிடைப்பது என்பது அத்தனை அரிது. ஏன்? நீ மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்குரிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த தேகத்துல தான் இருக்கு. இத்தனை தத்துவம் தெரியுமா? நம்மளது 96 தத்துவம்னுவாங்க, 36 தத்துவம்னுவாங்க, 24 தத்துவங்கள் வாங்க. அப்பேற்பட்ட தேகம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவன் இதை வடிவமைத்திருக்கிறார். இந்த தேகத்தை நமக்கு இருக்கிற நாடிகள் அத்தனை சிறப்பு நாடிகள், தச நாடிகள், தச வாயுக்கள். நம்ம உடம்புல ஒவ்வொன்று, இப்போ நம்ம கண்ணு இமைக்குதுன்னு சொல்றோம், அதுக்கு ஒரு வாயு இருக்கு. நம்ம கொட்டாவி விடணும்னு வச்சுக்கோங்க, சும்மானா ஹான்னு கொட்டாவி விட முடியாது, அதுக்கு ஒரு வாயு இருக்கு. நம்ம தும்மணும், தும்முறது எவ்வளவு பெரிய சிஸ்டம் தெரியுங்களா? அவ்வளவு வேகமா தும்முவோம். ஏன்? உடம்புல கசடுகள் போயிடக்கூடாது, மூச்சு குழாயிலன்ட்டு தும்ம வைப்பார் ஆண்டவர். அந்த தும்முவதற்கு ஒரு வாயு செயல்படுகிறது, கண் இமைப்பதற்கு ஒரு வாயு செயல்படுகிறது, கொட்டாவி விடுவதற்கு ஒரு வாயு செயல்படுகிறது. நம்ம மூச்சு காற்றை மேலே இப்படி போய் இப்படி இழுத்து இப்படி மேலே விடுறோமே, அதுக்கு ஒரு வாயு செயல்படுகிறது. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் எல்லாத்துக்கும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாம் உடம்புலயும் ஓடிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு வாயு செயல்படுகிறது. உடம்புல கழிவுகள் வெளியேறணும், வாயு செயல்படுகிறது. மலம், ஜலம், வாயு, அபான வாயு, அதற்கு ஒரு வாயு செயல்படுகிறது. குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் வாயு அங்கு செயல்படவில்லை என்றால் தாய்க்கு குழந்தை பிறக்காது, தெரியுங்களா? அந்த குழந்தை அந்த வாயு பிடிச்சு தள்ளும், கேஸ் பிடித்து தள்ளி தான் தாயினுடைய கருவிலிருந்து அந்த குழந்தை வந்து பிறக்கணும். அந்த வாயு செயல்படவில்லை என்றால் குழந்தை இயற்கை பிரசவம் நடக்காது. ஏன்? பிரசவமே நடக்காது. அவ்வளவு சிஸ்டம்ங்க நம்ம உடம்பு. நமக்கு என்ன தெரியும்? நல்ல சாப்பாடு இருந்தா பெருமானா சொல்லுவார், உடம்பு வருவகை அறியீர். நமக்கு உடம்பு வருவகை தெரியாதான். யாருக்காவது தெரியுமா உடம்பு இந்த எப்படி வந்தது? யாருக்காவது தெரியுமா இந்த உடம்பு எப்படியா? கை யாராவது இப்படி பார்த்துருக்கீங்களா? அந்த கை, கால் எப்படி நடக்குது, இந்த மூக்கு, இந்த இப்படி. எல்லாருக்கும் 2 கண்ணும், ஒரு மூக்கு, 2 கண்ணு, அதுக்கு மேல ஒரு புருவம், இவ்வளவுதான் இருக்கு. அதை வச்சு எத்தனை டிசைன் பண்ணியிருக்காரு ஆண்டவர். வியந்திருக்கிறோமா? வியந்திருக்கிறீர்கள்? எங்கேயோ போய் யாராவது ஒருத்தர் இப்படி எடுத்து என்ன பண்றாரியா, இப்படின்றாரியா, திருநீர் வந்து கொட்டுதியா, வாயா கூட்டம் போய் நிக்குது. உன் முகத்தை என்னைக்காவது பாரு, உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் முகத்தையும் பாரு, எப்படி இவ்வளவு டிசைன் நடக்குது, எப்படி இந்த பேசுறது குரல் வெளியே சத்தம் வருது, எப்படி நான் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகுது, இந்த வாயில போடும்போது எப்படி இந்த நாக்கு சுழட்டி 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 உள்ள தள்ளுது. சிந்திச்சும் இந்த கண்ணுப்பா எப்படிப்பா பாக்குது, கலர் கண்டுபிடிக்குது, எவ்வளவு விஷயம். ஐயா சொல்றாரு, யாரெல்லாம் போய் நீங்க போய் சித்து சித்துன்னு பாக்குறீங்களே, என் இறைவன் அருட்சித்தன் தெரியுமா? அவனுடைய சித்து விளையாட்டை விட வேற எங்க நீங்க சித்து பார்க்க முடியும்? என்ன சித்து சொல்றாரு ஐயா தெரியுமா? நம்ம பெருமானா சொல்றாரு, இந்த உடம்பு ஒரு சித்து. சித்து விளையாடல் தானே இந்த உடம்பு ஒரு சித்து விளையாடல் இல்லையா? கண் எதிரில் எடுத்து இந்த சித்து எடுத்து காமிக்கிறான். அதோ பார், தாய் வயிற்றுல இருந்து எப்படி ஒரு குழந்தை வெளியே வருது பாரு, சித்து விளையாட்டு பாத்தியா, அப்படி எடுத்துக்காம. நம்ம இங்க அதெல்லாம் வேலை. எப்படி அந்த தாய் வயிற்றுல இருந்து இப்படி வந்து ஒரு குழந்தை வருது, சித்து தானே. இந்த குட்டி வயிற்றுக்குள்ள எப்படி இருந்திருக்கும் கருவிற்குள், தாய் கருப்பைக்குள்ள யார் அதுக்கு ஆகாரமும் உணவும் கொடுத்து அதை விசிறி விட்டா? வடிவேலு கூட ஒரு திரைப்படத்துல கேட்பார், நான் வயிற்றுக்குள்ள இருந்தனே, குத்த வச்சு இருந்தனே, எனக்கு அங்க யாரு விசிறி விட்டா, யாரு வந்து எனக்கு தண்ணி கொடுத்தா, யாரு வந்து ஒரு டம்ளராவது கொடுத்து தண்ணியை என்னென்னமோ கேட்பாரு அவர் அவங்க அம்மாவை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன், நீ மட்டும் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என் பேரை சொல்லி எவ்வளவு சாப்பிட்டேன், நான் எவ்வளவு, அது என்னமோ ஒரு நகைச்சுவா கேட்டிருப்பாரு. ஆனா உண்மை தானே. யார் செய்தார் அதை? தாயின் கருவிற்குள் இருக்கும் குழந்தைக்கு ஆகாரமும் அன்னமும் உணவும் நீரும் கொடுத்தது யார் வேலை என்றாவது சிந்திச்சோமா? அந்த கையும் காலும் மூக்கும் முகமும் வச்சு ஒரு அழகான ஒரு குழந்தை வந்து பிறக்குது.
இறைவன் செய்யற சித்து தானே இது. ஐயா சொல்றாரு, வியப்பதாக இருந்தால் இறைவனின் சித்தை பார்த்து விய. உனக்கு வியக்க தெரியறதுக்கு ஒரு பொருள் இல்லை. எதையெல்லாம் வியக்கிற? ஒரு விதையை நடுகிறோம், அது எப்படி இவ்வளோ பெரிய மரமாகுது? ஒரு சின்ன நம்ம குழந்தையில ஒரு கதை நாங்க படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல, நீங்க கூட படிச்சிருப்பீங்க. சின்ன கதை தான், நீதி எவ்வளவு பெரிது தெரியுமா? கதை சின்னது. ஒரு வியாபாரி வியாபாரத்தை முடிச்சிட்டு வரான். வரும் வழியில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது. ஆலமரத்தை பார்ப்பான். அந்த ஆலமரத்துல அந்த விதைகள் இருக்கும். பக்கத்துல ஒரு பூசணிக்காய் கொடி இருக்கும். அந்த கொடியில இருக்கிற காய் எவ்வளவு பெருசா இருக்கும்? பெருசா இருக்கும், பெரிய காய். சின்ன வயசுல படிச்ச கதை இது, உங்ககிட்ட சொல்றேன். ஆலமரத்துல இருக்கிற விதை எவ்வளவு சின்னதா இருக்கும், மரம் எவ்வளவு பெரியது, விதை இவ்வளவு சின்னது. இப்படி பார்ப்பான். இறைவனுக்கு முட்டாள், சே என்ன அறிவு, இவ்வளோ குட்டி கொடியில இவ்வளோ பெரிய பூசணிக்காயும் இவ்வளோ பெரிய மரத்துல இவ்வளோ குட்டி பழத்தை கொடுத்துருக்கானே, என்ன மூலடான்னு சொல்லிட்டு தூங்கினா அவன் தொப்புன்னு வந்து அவன் மேல ஒன்று விழுந்தது. எழுந்து பார்த்தான், பக்கத்துல இருக்க பூசணிக்காவை பார்த்தான். இதே பூசணிக்காய் மேல இருந்து வந்து நம்ம மேல விழுந்திருந்தா நம்ம நிலைமை என்ன? கடவுள் எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும்பா. அவனை வந்து அதாவது குற்றம் சாட்டுவதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ குறை சொல்வதற்கோ நமக்கு அதிகாரமோ தகுதியோ அறிவோ கிடையாது. கடவுள் எது செஞ்சாலும் சரி, இதுதான் உண்மை. இதெல்லாம் விசாரம் பண்ணாலே அவனை விட சித்தன் வள்ளல் பெருமானார் சொல்றாரு, இப்போ உங்க வீட்டுக்கு நான் வரேன். உங்க வீட்டுல ஒரு தோட்டம் போட்டு வச்சிருக்கீங்க. உங்க வீட்டுல இல்லாத செடியே இல்லை. எனக்கு செடி கொடி பார்க்க ஆசை. சொல்றீங்க எங்க வீட்டுல இல்லாத செடியே கிடையாதுமா. பலாப்பழத்துல 4 வகை வச்சிருக்கேன், மாம்பழத்துல 10 வகை வச்சிருக்கேன், வாழைப்பழத்துல 15 வகை வச்சிருக்கேன், ஆரஞ்சுல எல்லா வகையும் வச்சிருக்கேன், சாத்துக்குடி அது எல்லாமே இருக்கு. காய்கறி என்னென்ன வெண்டைக்காய் இருக்கு, எல்லா கத்திரிக்காய் வகை இருக்கு, தக்காளியில அத்தனை தக்காளியில இருக்குமா, கீரையில எல்லா வகையும் போட்டு வச்சிருக்கோம். அப்படியா, நான் வந்து பார்க்கட்டுமா அப்படின்னு வரேன். வாங்கலேன், வரேன், எல்லாத்தையும் பார்த்து வியக்கிறேம்மா, என்னம்மா உங்க வீட்டுல இப்படி இருக்க எல்லா செடியும், எங்க இந்த விதையெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? ஒரே விதை போட்டேன், இவ்வளவு விளைச்சல் வந்தது. ஒரே விதை போட்டீங்களா? ஆமா ஒரே விதை தான். என்ன விதை? அது ஒரு விதை, அது ஏதோ ஒரு விதை. அந்த விதைய போட்டேன், என் தோட்டம் ஃபுல்லா இவ்வளவு காய்கறி விளைஞ்சது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த அம்மாவை எப்படி பார்ப்பீங்க? சாத்தியமா? நடக்கக்கூடியதா? வாய்ப்பு இருக்கா? ஆனா இறைவன் செஞ்சாரு. இறைவன் செஞ்சாரு அந்த வித்தையை, சித்த அவரெல்லாம் வியக்கணும். இங்க இருக்கிற ஒரே விதை யாரு? இறைவன். வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி. ஐயா சொல்றாரு, ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி, ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி. பாட்டு கேட்டிருக்கீங்களா? வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி, பாட்டுல அதுல வரும், அதில் விளைவு பல பல வேறென்று காட்டி. ஐயா சொல்றாரு, வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி, அதில் விளைவு பல பல வேறென்று காட்டி, சித்தெல்லாம் செய்தது பாரீர், சித்தெல்லாம் செய்தது பாரீர், திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி, ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி, சுத்த ஜோதி சிவ ஜோதி, ஜோதி உள் ஜோதி. ஒரே ஒரு வித்தை நாட்டி எத்தனை விளைவுகள்! 84 லட்சம் வகை உயிரினங்கள், எத்தனை செடிகள், எத்தனை கொடிகள், எத்தனை நிறங்கள், எத்தனை வடிவங்கள், எத்தனை தானியங்கள், எத்தனை பருப்புகள், எத்தனை காய்கறிகள், எத்தனை பழங்கள்,
எத்தனை பருப்பு வகைகள், எத்தனை பூக்கள், எத்தனை வகையான விலங்கினங்கள், எத்தனை வகையான பூச்சிகள், எத்தனை வகையான புழுக்கள், எத்தனை வகையான பறவைகள். ஒன்னா ரெண்டா? இன்னும் நமக்கு தெரிஞ்சது குறைவு. சில கண்காட்சிலாம் போங்க, அத்தனை மலர் கண்காட்சிக்கு போங்க, மயக்கடிச்சே விழுந்துரும். அதனுடைய நிறம், அதனுடைய வடிவமும் இறைவான கத்தனும் தோணுதா தோணாதா? தோணணும். பச்சையில எத்தனை பச்சை பார்த்திருக்கிறீர்களா? தென்னம்பிள்ளையின் பச்சை வேறு, வாழை மரத்தின் பச்சை வேறு, மாமரத்தின் பச்சை வேறு, வேப்ப மரத்தோட பச்சை வேற. நீங்க நெல் பயிரினுடைய பச்சை எத்தனை நிறம்? முதல்ல ஒரு பச்சை இருக்கும், அப்புறம் ஒரு பச்சை இருக்கும், அப்புறம் ஒரு பச்சை இருக்கும். எப்பா எத்தனை உயிர்களை பார்த்திருக்கீங்களா? விதவிதமா உயிரினங்கள், பூச்சிகள். இன்னைக்கு குட்டி எறும்பை பார்த்திருக்கீங்களா? ஒன்றும் வேண்டாம், இறைவனை தரிசிக்க நீங்க ஒரு எறும்பு, குட்டி எறும்பு பாருங்க, அதுக்கு ஒரு இரைப்பை வச்சிருக்காரு. தூண்டு எறும்பு, அதுக்கு ஒரு இரைப்பை இருக்கு, அதுக்கு கண்ணு இருக்கு, அதுக்கு ஸ்மெல் பண்றதுக்கு அதுக்கு. நீங்க பூத கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பொழுது போலங்க, வச்சு என்ஜாய் பண்ணியிருக்கான் உயிர்களை. சில உயிர்களை பாருங்க, அதுக்கு மூக்கு இப்படி இருக்கும். அவர் பறவைகள்லாம் கலர் கொடுத்துருப்பாரு அதுக்கு இறகுக்கு, பார்த்துருக்கீங்களா? இந்த பஞ்சவர்ண பறவைகளை பாருங்க, பஞ்சவர்ண கிளி அவ்வளோ அழகு. மயில்களிலேயே பறவைகளே அழகான பறவை மயில், அதோட கழுத்து பாருங்க, அதோட தோகையை பாருங்க. அந்த வண்ணம் யாராவது ஏற்படுத்த முடியுமா? இதை வியக்கிறத விட்டுட்டு கண்ட இடத்துல போய் வியந்து நிக்கிறதால தானே இன்னைக்கு பிரச்சனை. இறைவனுக்கு கோபம் வராது. முட்டாளுங்களே, எங்கடா போறீங்க, என்ன வியந்து பாருங்கடா. அப்படித்தான்டா மகான்கள் என்னை வியந்தார்கள், என்னை வியந்தாருங்கடா. அதனால தான்டா அவனுங்க மகானுங்கள் ஆனாங்க. நீங்க கண்ட இடத்த போய் எதையோ போய் வியந்து கொண்டு இருக்கிறீர்களே. வியப்பதாக இருந்தால் வள்ளல் பெருமானார் வியந்தாரு. ஒரு வியப்பா, அகவல் முழுவதும் வியப்பு தானே. அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. எப்பா நீ எப்பேற்பட்டாலும், நீ எப்படிப்பட்டாலும் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி. இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி. விளக்கம் தெரிஞ்சா அவ்வளவு வியக்கிறார். ஈனமின்றி இகபரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி. வியக்கும் போது ஒரு உணர்வு வருதா? உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. அப்படி அந்த அருட்பெருஞ்சோதின்னு நீங்க தான். அது அருட்பெருஞ்சோதி. வியப்பதாக இருந்தா இவ்வளவு வியக்கணும். எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி. ஏரா நிலைமிசை ஏற்றியந்தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி. எப்படி ஆகுது உணர்வு? இந்த வியந்தவர்கள் எங்கேயும் போய் வைக்க மாட்டாங்க. போயா ஐயா சொல்றாரு இல்லையா, முகமறியார் போல் இருந்தீர் என்னை அறியீரோ. முகமறியார் போல் இருந்தீர் என்னை அறியீரோ. ஐயா கேட்கிறாரு பாருங்க, உருகும் ஞானசரியை முழுவதும். யார் தெரியும்ல, நான் முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே. இந்த முத்தர்கள் எல்லாம் போற்றுகிறார்களே, அருட் சித்தர் ஆகிய இறைவன் அவன் புள்ளையா நானு. என்ன தெரியாதவங்க மாதிரி இருக்கீங்க. இறைவனை மட்டும்தான் அவன் சித்தன்னார் ஐயா. சித்துன்னா அவன் செய்யறது சித்து. வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவாய் அத்திரல் வகுத்த அருட்பெருஞ்சோதி. வித்து ஒண்ணு, விளைவு இவ்வளவு. வியக்கணும்ல ஐயா. இததான் விசாரம்னு சொல்லுவார் ஐயா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாரு? நம்ம ஐயா ரெண்டே உபாயம் தான் கொடுத்தார். யாருக்கு தெரியும்? 2 உபாயம் தான் கொடுத்தாரு. இறைவனை அறிந்து அடைந்து அம்மைய மாதலுக்கு நீ செய்ய வேண்டியது இவ்வளவுதான்ப்பா. யாருக்கு தெரியும்? 2 தான். இங்க இருக்கவங்க சொல்லக்கூடாது.
சத்விசாரம் பரோபகாரம். இவ்வளவுதான் ஐயா சொன்னார். ரொம்ப எளிமைங்க ஐயா. அவருடைய கருத்துக்கள்லாம் நம்ம ரொம்ப ட்ரையாலாம் பார்க்க வேண்டாம், எளிமையா நிறைவா ஐயா 1800 ஐயா மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தது எப்பொழுது? ஆண்டவர் தன்னோடு ஐயா போய் ஜோதியாக இறைவனிடத்தில் கலக்கல. ஐயா அப்படி சொல்லக்கூடாது. ஐயாவோடு ஆண்டவர் கலந்தார். ஐயா ஜோதிமயமானார். ஐயா யார் தெரியுங்களா? இறைவன் என்னவோ அதான் ஐயா. இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஆண்டவரினுடைய நிலைப்பாடை யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவன் யாரையா ஒருவாறு சொல்லலாம். முழுசா கடவுளை நான் சொல்லிட்டேன் யாராவது சொல்ல முடியுமா? ஓதி ஓதி உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை. அப்படித்தான் ஐயாவுடைய நிலைப்பாடை நம்மால சொல்ல முடியாது. ஐயா ஜோதியாக இருக்கிறார், சுத்த பிரணவ ஞான தேகம் கொண்டு விளங்குகிறார். அது என்ன சுத்த பிரணவ ஞான தேகம்? இறைவனினுடைய தேகம் என்னவோ அந்த தேகத்தை ஐயா வச்சிட்டு இருக்கார். அவ்வளவுதான். இறைவனுடைய தேகம் சுத்த தேகம். இறைவன் ஐயா நம்ம தேகம் ஸ்தூல சூட்சும காரண தேகம். நம்ம யார் தெரியுங்களா? ஸ்தூல சூட்சும காரணம். நல்லா வாங்க. ஐயாவுடைய தேகம் என்ன? அதே தேகத்தோட தான் எல்லா மாண்டர்களும் பிறப்பார்கள். ஸ்தூல சூட்சும காரண. ஸ்தூலம் என்றால் இப்பொழுது பார்ப்பது, கண்ணுக்கு தெரியுது, பிசிக்கல் பாடி. இதுக்குள்ள ஒரு பாடி இருக்கு, ஆஸ்ட்ரல் பாடி, அதான் சூட்சும தேகம் இருக்கு, அதுதான் உயிர். இந்த உயிர் தான் இந்த உடலை இயக்குது. உயிரை இயக்குவது எது? யாரா சொல்லுங்க. உயிரை எது இயக்குது? உடலை உயிர் இயக்குகிறது. உயிரை எது இயக்குகிறது? ஆன்மா இயக்குகிறது. எல்லாம் அவுட்டு. கேனோ அட்டன் பண்றீங்க நீங்க. இந்த உயிரை எது இயக்குகிறது? ஆன்மா இயக்குகிறது. அதனால்தான் உயிருக்குள் உயிராய் என் உயிரில் கலந்த உறவே என்பார் வள்ளல் பெருமானார். அப்போ நமக்குள்ள 3 தேகம் இருக்கு. பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காஸ்டல் பாடி. ஸ்தூல தேகம், சூட்சும தேகம், காரண தேகம் எல்லாருக்கும் இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இருக்கு. ஒரு புழுகுக்குள்ள கூட சூட்சும சூலம், சூட்சுமம், காரணம் இதுக்கும் இருக்கு. இதுக்கும் சூழ சூட்சும காரணம் இருக்கு. ஆராய்ந்தால் விஞ்ஞானிகள் ஆராய்ந்து சொல்கிறார்கள். ஐயா என்ன பண்ணாரு? இந்த 3 தேகத்தையும் இறைவன் தானே இந்த ஸ்தூல தேகம். இதுல எல்லாம் கலப்படம் வந்துருச்சு. இந்த ஸ்தூல தேகத்துல கலப்படம் இருந்தா எனக்கு இந்த தேகம் இவர் என்று பெயர். இது ஒரு வடிவமும் குணமும் கொண்டு விட்டால் பிரபாவதி. மைக், மீன், இது மாதிரி ஒவ்வொரு பேர் கொடுத்துறோம். இந்த ஸ்தூல தேகத்தில் சில கலப்படங்கள், சில வடிவமும் குணமும் அதுல ப்ரோக்ராம் ஆயிடும். ஐயா அந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டார். நோ, நான் அதெல்லாம் கிடையாது, நான் எதுவோ அது. அப்ப இந்த சுத்த தேகமாக இதை மாற்றினார். சூட்சும தேகம், பிரணவ தேகம். எது இப்ப சொன்னோம் இல்லையா, ஒரு கரண்ட், அதான் பிரணவம். அந்த பிரணவம் தான் நம்ம இந்த தேகத்தை இயக்குது, எல்லாத்தையும் இயக்குது. அது பிரபஞ்சத்தை இயக்குது. அது சுத்தமா இருக்கு, ஓம்காரம். அப்ப இந்த சூட்சுமத்துல சில கலப்படங்கள் இருக்கு. என்னென்ன? பேராசை, சினம், கடும்பற்று, இது போல தீய குணங்களினால், தீய ஆசைகளினால் இதுல கலப்படமா இருக்கு பல பிறவிகளாக. அதை நீக்கினார். அத பிரணவமா மாத்தினார். இந்த சூட்சுமம் பிரணவம் தான். எப்படி பொன்னானது சில செம்பு கலந்து தங்கமா இருக்கோ, அது போல சுத்தமா இருக்கிற பொருள் நமக்குள்ள வந்தோன்னா கலப்படமாச்சு. அந்த கலப்படத்தை ஐயா எடுத்தார். சாதாரண ஈஸியா சொல்லிடலாம். அதே போல காரண தேகம். இந்த காரண தேகம் என்பது சுத்த பிரணவ ஞான, இறைவனினுடைய காரண பொருள் ஞானம். அவன்தான் பிரம்மம். அந்த பிரம்மம் எதுவோ அதுதான் காரண பொருள். ஆன்மா சிவநிலை, சுத்த சிவநிலை. அந்த ஆன்மாவில் இருக்கும் கலங்கங்களை மாற்றினார் காரண தேகத்தில். இதுதான் தூய்மையான ஒளி தேகம் பெற்றார். ஒளியாக மாறினார். எது இறைவனோ, யார் இறைவனோ, எப்படி இறைநிலை இருக்கிறதோ அப்படியாக தான் மாறினார்.
அது மாறினார் என்பதை விட அவர் அதுவானார். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. ஐயா எதுவோ அதுவாக மாறினார். அது எப்பொழுது? 1874 ஜனவரி மாதம் 30. இப்ப இந்த வருஷம் பிப்ரவரி 11 வருது. ஜனவரி 30 ஆகிறார். நள்ளிரவு 12 மணிக்கு ஆண்டவர் இவரோடு வந்து 2.5 கலந்தார். சுத்த பிரணவ ஞான தேகம் பெற்றார், ஒளி தேகம் பெற்றார். ஒரு உடலில் இருந்தார், இப்பொழுது எல்லா உடலிலும் இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார். இதுதான் இது தெய்வம் எங்க எல்லாத்திலும் இருக்கு இல்லையா? அதுதான் ஐயா. இப்ப சரி, இதை இந்த தேகம் இந்த நிலை அடைவதற்கு முன்பு ஐயா பல முறை முயற்சி செய்திருக்கிறார், வெற்றி கண்டார். ஒரு முறை அதை டிக்ளேர் பண்ணிட்டார். அப்பொழுது ஐயா 1873 அக்டோபர் மாதம் 22 ஐயா சுத்த சன்மார்க்க கொடி கட்டினார். இருக்கு இல்லையா? முதலில் சித்தி வளாக திருமாளிகையில் கொடி கட்டி அடையாள குறிப்பாக அதை வைத்து அதை பற்றி விளக்கம் கொடுக்கிறார் ஐயா. என்ன இது கொடி? ஏன் நான் கொடி கட்டினேன்? அது என்ன நிறத்துல இருக்கு சொல்லுங்க? வெள்ளை, 1/4 பங்கு மஞ்சள், 3/4 பங்கு வெண்மை நிறம். அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். இது உயிரின் நிலை. இந்த நிலையாக தான் ஆண்டவர் நமக்குள்ள விளங்குறாரு. அவர் உள்ளே விளங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய நாபி கமலத்திலிருந்து புருவ மையம் ஈராக ஒரு நாடி இருக்கிறது. ஐயா சொல்றது பேருபதேச குறிப்பில் இது இருக்கிறது. 1873 இதை ஐயா பேருபதேசம் செய்கிறார். கொடி கட்டி விட்டு இந்த கொடிக்கு விளக்கம் கொடுக்கிறார். மறக்க கூடாது, ஏதோ கொடி இல்லை, இது நமக்குள் விளங்குகின்ற இறை ரகசியத்தை உணர்த்தக்கூடிய சூட்சும கொடி. நாவி கமலத்திலிருந்து புருவ மையம் ஈராக ஒரு நாடி இருக்கிறது. அந்த நாடியில் ஒரு ஜவ்வு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஜவ்வு மஞ்சள் வர்ணமும் வெள்ளை வர்ணமும் கூடியது. அந்த ஜவ்விற்கு கீழே ஒரு நரம்பு மேலும் கீழும் அசைந்து கொண்டிருக்கிறது. இதை சொல்லிட்டு சொல்றாரு, இதுதான் நடராஜ திருநடனம். நடராஜர் என்பது ஏதோ சிதம்பரத்தில் ஆடிக்கொண்டிருப்பதல்ல. இந்த நடனம் தான் அங்கு வெளியே குழுவுக்குறியாக வைத்திருக்கிறார்கள். இது எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சைஸ் பையா பார்த்துட்டு வந்து இங்க ஒரு கொடி கட்டி இருக்காரு. உயிரை விட நுண்ணியது. இது ஏதோ பெருசா உள்ள நம்மளும் போய் போட்டோ வச்சு ஏதாவது உள்ள அப்படி கொழா வழியா இப்போ நம்ம ஏதோ ஆன்ஜியோ கிராமம் வச்சு பார்க்கலாமா? அந்த மாதிரி இங்க வச்சு பார்த்த தெரியுமா? நுணுகி பார்க்க வேண்டும். நுணுக்கம். சரி, எவ்வளவு சின்னதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உயிரை விட சிறியது. உயிரை விட சின்ன. உயிர் என்ன சைஸ்? யாருக்காவது உயிரோட சைஸ், உயிர் என்ன சைஸ் தெரியுமா? பாருங்க, நம்ம எல்லாம் உயிரோட இருக்கோம், ஆனா அதோட சைஸ் தெரியலையே. உயிர் எவ்வளவு வருத்தப்படும். உன்னை நான் இவ்வளவு இயக்குகிறேனே, என்னால நடக்கிற, பேசுற, சாப்பிட்ற, தூங்குற, தூங்கி எழுந்துக்கிற, உனக்கு இவ்வளவு உதவி செய்கிறேனே, என்னை பத்தி நீ ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டியா? ஐயா சொல்லுவாரு, உடம்பு வருவகை அறியீர், உயிர் வருவகை அறியீர், உடல் பருக்க உண்டு நித்தம் உறங்குதற்கே அறிவீர். நம்ம ஐயா கருணைங்க, கருணையானவர் கேட்டிருக்காருங்க. நல்லா தின்னுட்டு உடல் பருக்க உண்டு. அம்மா வள்ளலார் ஐயாவா மாதிரி திட்டினாரு, அவரே தான். உடல் பருக்க உண்டு நித்தம் உறங்குதற்கே அறிவீர். மடம் புகும் பேய் மனத்தாலே மயங்குகின்றீர். இந்த மடத்துல புகுந்த பேய், ஒரு பேய் இந்த மடத்துல புகுந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற மாதிரி பேய் மனம் கொண்டு மயங்குகின்றீர். மனத்தை வசப்படுத்தீர். வசப்படுத்தும் வழிதுறையும் கற்றறீர். யாராவது வந்து சொல்றாங்க, வாங்க கரூர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, எல்லாம் தெரியும். நாங்களும் போயிட்டு தாங்க இருக்கோம், நாங்களும் கோயிலுக்கு போறோம், எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப கொஞ்சம் வாங்கல, இந்த வரமாட்டோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். பெருமானா சொல்றார், வசப்படுத்தீர்
மனத்தை வசப்படுத்தும் வழிதுறைகளை யாரேனும் சொல்கிறார்கள் என்றால் அதை கற்றறீர். வரமாட்டீங்க. இடம்பெறும் இந்த பொய் வாழ்க்கையிலே மாட்டிக்கொண்டு அடுத்து அடுத்து இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்று எண்ணி எண்ணி ஏங்குகின்றீர், இளைக்கின்றீர். ஏழை உலகீரே, என்னடா நீங்க! ஏழை என்றால் வெறும் பணத்தினால் ஏழை அல்ல, அறிவுல ஏழை. ஏழை உலகீரே, இந்த உலகத்துல என்ன நீங்க வாழ்ந்து கிழிச்சிங்கடா? என்ன அப்படி வாழ்க்கை இதெல்லாம் வர முடியாம என்ன பெருசா கிழிச்சிங்க? ஒண்ணு இன்பம் அனுபவிப்ப, இல்ல துன்பம் அனுபவிப்ப, இல்ல கொஞ்ச நேரத்துல இன்பம் அனுபவிப்ப, கொஞ்ச நேரம் துன்பம். இதை தவிர உன் வாழ்க்கையில பெருசா என்னடா நீ அனுபவிச்ச? இந்த இடம்பெறும் பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்று எண்ணி எண்ணி இளைக்கின்ற ஏழை உலகீரே. அப்ப என்ன பண்ணணும் கூப்பிடுவார். 4வது வரி சொல்லுவார், நடம் புரிகின்ற தனித்தலைமை தந்தை வருகின்ற தருணம் இது. நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே. என் தந்தை வராருடா, தனித்தந்தை வருகிறாரப்பா, அவர் வரும் பொழுது தயாரா இருங்கப்பா. நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே. நீ என்ன வேணுமோ இந்த பிறவிக்கு, நீ எதை கேட்கிறியோ, எது தேவையோ அதை கொடுத்துருவாருப்பா. புண்ணியத்தை சேர்த்துக்கோங்கப்பா. என்னப்பா பண்றீங்க நீங்க? இப்படியாப்பா இருப்பீங்க? சொன்ன பயம் வருது. பெருமானா கேட்பாரு, அடி வயிற்றுல புளி கரைக்கலையா உனக்கு? நமக்கு குழம்பு கரைக்க தாங்க டைம் இருக்கு. அவர் கேட்கிறாரு, அடி வயிற்றை முறுக்காதோ. எப்பவா? எங்கேயாவது பறை ஓசை கேட்கும் போது, சங்குநாதம் கேட்கும் போது, ஐயோயோ யாரோ செத்துட்டாங்க பாவம் அப்படின்ட்டு வந்துடும். எப்பயாவது இது போல எனக்கும் பறை அடிப்பாங்க, இதுக்கும் சங்கு எனக்கும் முழங்குவாங்க. என் தாத்தா இல்ல, பாட்டி இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, என் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இல்ல, இப்படி நானும் போக போறேன்னு ஒரு ஞாபகம் வருது. பாவம். அதனாலதான் பட்டினத்தடிகள் ஓன்னு அழுதாரு. எங்க போயிட்டு? ஒரு தெருவுல ஒரு பிணத்துக்கு பக்கத்துல உட்காந்து எல்லாம் அழுதாங்க. இவரும் உட்காந்து அழுதாரு. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டாரு, ஐயா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் போல இருக்கு, இப்படி நாங்கெல்லாம் 2 கட்டையில அழுகுறோம், நீங்கெல்லாம் 4 கட்டையில அழுகுறீங்களங்க, என்னங்கய்யா அப்படின்னு. நான் செத்தவனுக்கு அழல, நாளைக்கு சாக போற இந்த பிணங்களை, நாளைய பிணங்களை பார்த்து தான் அழுகுறேன். இன்றைய பிணத்துக்கு நீங்கள் அழுகிறீர்கள், நான் நாளை சாக போகும் நாளைய பிணங்களாகிய உங்களுக்கு நன்றி நான் நினைச்சு அழுகுறேன்ப்பா. எவ்வளவு பெரிய ரகசியம்! ஏதாவது நமக்கு பயம் இருக்கிறதா? அதான் ஐயா சொல்றாரு, உங்களுக்கு எதுவுமே தெரியல. சரி இப்ப வரேன். இப்ப உயிர் வருவகை அறியுன்னு கேட்டாரா? உயிர் சைஸ் என்னன்னு தெரியலன்னு இப்ப எல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க. இப்ப உயிர் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சரி சொல்லிடுமா, என்னை பத்தி ஒரு விஷயமாவது தெரியட்டும். பசுவினுடைய வால் ரோமம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்க இல்லையா? அது நம்முடைய முடியை விட மிக மெல்லியது. இப்ப நம்ம முடி எவ்வளவு மெல்லியது? அதை விட பசுவின் ரோமம் மிக மெல்லியது, திக்கு. அதை எடுத்து, அதோட அகலம் இவ்வளவு இருக்குமா? நான் கை காட்டுற அளவுக்குலாம் இல்லை, அதோட குறைவு தானே. அதே போல நீளம் வெட்டிக்கணும். வெட்ட முடியுமா? துல்லியமா வெட்டணும். அகலமும் நீளமும் ஒரே சைஸ்ல யாரால வெட்ட முடியும்? கை தூக்குங்க. வெட்டியாச்சா? இது ஃபர்ஸ்ட். அடுத்தது அந்த கூறு இருக்கு இல்லையா, அந்த பகுதி, அதை கையில எடுத்துக்கணும். ரெடி? கையில எடுத்துப்பீங்களா? அதை ஒரு சிஸ்டர் கொண்டு வரணும். கத்திரிக்கோலை எடுத்துட்டு வந்து, ரொம்ப இல்லை, அதை 100ஆ வெட்டணும். அந்த பகுதியை 100ஆக வெட்டணும். வெட்டிய கூறுல இருந்து ஒரு கூறு எடுக்கணும். ரெடி? அந்த கூரை ஒன்னும் பெருசு இல்லை, 1000 கூரா போடுங்க. அதுல ஒரு பகுதி தான் உயிரின் அளவா. இதை யார் சொன்னது தெரியுங்களா? தமிழன் சொன்னான். எந்த தமிழன் தெரியுமா? திருமூலர் என்கிற ஒரு தமிழன் சொன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி. உயிரின் அளவு இதுதான். இப்பேற்பட்ட தேசத்துல இந்த மொழி பேசுற நமக்கு தெரியலன்னா திருமூலர் கதறி கதறி அழுவார். இதுங்களுக்கெல்லாம் நான் எழுதி வச்சுட்டு போனேன் பத்தியா. யாருக்காக எழுதி வச்சார் திருமந்திரம்? அவர் பெருமையை பாராட்டி கொள்வதற்கா? நம்ம எல்லாம் படிக்கணும், நம்ம எல்லாம் மேன்மை நிலை அடையணும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் முழுதும்னாரு. அதை சொன்னவர் யாரு? திருமூலர்.
ஒன்றே குலம் ஒருவனே தேவன், திருமூலர். இது சொன்னது திருமூலர். அன்பே சிவம், திருமூலர். இப்படிப்பட்ட தெய்வ வாக்கியங்கள், பொன் வாக்கியங்கள். சரி, அந்த உயிரை பற்றி எழுதின பாட்டு பாருங்க. மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிர் ஒன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100 1000த்துள் ஒன்றே. 100 × 1000 1,00,000. அப்ப அந்த முடி எடுத்தோம் இல்லையா, அத லட்சத்துல ஒரு பகுதி தான் ஆவியின் கூறு, தான் ஆவியின் அளவு. இந்த குட்டி உயிர் செய்து பாருங்க இந்த உடம்புல எவ்வளவு வேலை. அதனால தான் ஐயா பாடினார், பெரிதினும் பெரிதாம். எது? வெளி பிரபஞ்சம். அப்புறம் என்ன சொல்லுவாரு? சிறிதினும் சிறிதாம் அரிதினும் அரிதாம் அருட்பெருஞ்சோதி. இவ்வளோ பெரிய பிரபஞ்சமும் அவன்தான், சுத்தவெளியும் அவன்தான், இவ்வளவு குட்டி உயிரும். அதனாலதான் மாணிக்க வாசகர் எழுதினார், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. அதனால தான் போட்டார், தோன்றா பெருமையனே. இவ்வளவும் நமக்கு தெரியாம தான் கடவுள் இல்லை, இல்லவே இல்லைன்றோம். கடவுள் பார்ப்பான், ஏன்? நான் தோன்றா பெருமை. நான் ரொம்ப சொல்லிக்க மாட்டேன்பா என்னை பத்தி. நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட நான் சொல்றோம். ஆனா கடவுள் இவ்வளத்தையும் செஞ்சுட்டு தோன்றா பெருமையனாக இருக்கிறார். இவ்வளவுப்பட்ட தெய்வத்தை சிந்திப்பதுதான் விசார முகம் என்று ஐயா அவர்கள் அந்த 1873ஆம் ஆண்டு அந்த கொடி கட்டினார் இல்லையா, அந்த உயிரினுடைய அளவை விட நுண்ணியதுதான் இந்த கொடி. அப்ப அது எப்படி நுணுகி போயிருந்தா ஐயா போய் அதை பார்த்திருப்பார். அதை கண்டு அவர், இதுதான் உயிரின் அசைவு, இதுதான் நடராஜ திருநடனம், இந்த தான் குழுவுக்குறியா வச்சிருக்காங்க. ஐயோ, இது ஒவ்வொரு மானிடர் தேகம் எடுத்தவர்கள் காண வேண்டிய ரகசிய குறிப்பாயிற்று. இந்த மாண்டர்களுக்கு இது புரியாம என்னவோ போய் எங்கேயோ தேடிட்டு இருக்காங்களே. வாரீர் வாரீர் கூப்பிட்டாரு, ஒருத்தர் வரல. ஆடாதீர் எவ்வளவு கூப்பிட்டாரு, எத்தனை இடத்துல கூப்பிட்டுருக்காரு நம்மள. ஆடாதீர், சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர், வாடாதீர். போய் அதெல்லாம் நின்னா நீ வாடிதான் நிப்ப, காலம் இல்லை உனக்கு. சன்மார்க்க சங்கத்தை சார்வீர், என் மார்க்கமும் ஒன்றாமே. இறைவன் இங்கதாயா நடமாடிட்டு இருக்கான், இந்த நடனத்தை பாரியா, அதுதான் உன்னை மரணமில்லா பெருவாழ்விற்கு அழைத்து செல்லும். உன் உயிரின் நடனத்தை நீ இங்கே காண், நீ மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும். எல்லா ரகசியம் சொன்னார், யாருமே கேட்கல. இதைத்தான் சத்திய ஞான சபையில் ஜோதியாக காட்டினார். இதுதான் ஆண்டவர் ரகசியம். இது ஏன் காட்டினார் ஐயா? இப்ப வருகிறேன், இது பெரிய சிந்தனை. இப்ப ஏன் காட்டினார் ஐயா? எதனால ஐயா இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னா, ஐயாவுடைய காலகட்டம் வறுமை, பஞ்சம். நீங்க வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா ஐயா எதுக்காக வந்த தெய்வம் தெரியுமா? அம்மா சின்னம்மையார் வீட்டுல இருந்தப்ப அவருடைய கதை ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் சீன் என்ன? ஐயாவுடைய கதை எப்படி ஆரம்பிக்கும்? சின்னம்மையார் வீட்டுல இருக்காங்க, அப்போ ஒரு துறவி வருகிறார். அப்பொழுது ராமையா அப்பொழுது இல்லை, அம்மா மட்டும் வீட்டுல இருக்காங்க. அந்த தாய் ஒரு அடியவருக்கு உணவு போட்டுட்டு தான் அந்த அம்மா சாப்பிடுவாங்க. இப்ப அடியவருக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு துறவி வருகிறார், அவருக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பிட்டுட்டு அந்த துறவி சொல்றார், அம்மா, அடியவர்களினுடைய பசியை தீர்த்து விட்டு உண்கின்ற உன் வயிற்றில் ஒரு தெய்வ குழந்தை வந்து பிறக்க இருக்கிறது. ஏன்? தெய்வமே வந்து பிறக்க இருக்கிறது. அந்த தெய்வம் இந்த உலகோர் பசியையெல்லாம் தீர்க்கின்ற தெய்வம். இந்த உலகத்தவர்கள் இனி பசியோட இருக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு வந்து உன் குழந்தை வயிற்றுல பிறக்கும் போதுமா என்று சொல்லி ஆசீர்வதித்து விட்டு செல்வார். அப்பொழுது தாய் வந்தவுடன் தன் கணவன் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பெற்றேன். அப்பொழுதுதான் வள்ளல் பெருமானார் வந்து உதித்தார். அப்படி உலகோர் பசியெல்லாம் தீர்க்க வந்த தெய்வம் வள்ளல் பெருமானார். அவருடைய காலத்துல இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பேருபதேசத்துல ஐயா
அந்த சன்மார்க்க கொடியை பற்றி சொல்லி சத்விசாரம் பரோபகாரம் இந்த 2 விஷயம் தான் ஐயா சொல்லுவார். நீங்கள் இறைவனை அறிந்து அடைந்து அம்மையமாதல் தான் ஐயா. அது அறிந்து அடைந்து அம்மையமாதல். முதல்ல அறியணும். எதோ தெய்வம்னு நினைச்சிட்டு இருக்கல, முதல்ல கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டியா, அதுக்கப்புறம் அவனை அடை, அப்புறம் அவனா மாறிடு. 3 ஸ்டெப்ஸ். கடவுள் யார் என்று அறி முதலில். எதோ கடவுள் என்று தெரிந்து கொண்டிருக்கும் வரை போற பாதை நான் எங்க போகணும்னு தெரிஞ்சாதானே சரியா போக முடியும். அப்பொழுது நீ தேடுகின்ற பொருள் எது என்றது முதலில் தெரிந்து கொள். கடவுளை அறிந்து அடைந்து அம்மையமாதல், இதுதான் நம்முடைய நோக்கம். அப்ப அந்த அறிந்து அடைந்து அம்மையமாதலுக்கு வள்ளல் பெருமானார் சொன்ன வழி விசாரம்ங்க. தயவு செய்து நீங்க என்ன வேணாலும் எங்க வேணாலும் போங்க, ஆனா விசார முகமா இருங்க. அது என்ன விசாரம்? இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, எப்படி இது தும்முது, எப்படி பேசுது. ஐயா சொல்லுவாரு, இந்த ரோமத்தை பற்றி யோசி. உன் தேகத்துல பல கோடி ரோமங்கள் இருக்கிறது. ஏன் யோசி. ஒரு ரோமத்தை எடுத்துட்டு இன்னொரு ரோமத்தை அங்க வைக்க முடியாது உன்னால. எப்படி யோசி. இது போல உன்னுடைய எல்லா ரகசியங்களையும் இந்த புருவம் ஏன் யோசின்றாருங்க ஐயா. நம்முடைய சில பாகங்களில் ஏன் ரோமம் இருக்கிறது யோசி. ஏன் உடம்பு முழுவதும் ரோமம் இல்லை யோசி. தலையில ஏன் ரோமம் யோசி. இந்த புருவ ரோமம் எதற்கு யோசி. இந்த இமை ஏன் மேல் நோக்கி இருக்கிறது யோசி. இமை ஏன் இருக்கணும் யோசி. வாய் பக்கத்திலேயே மூக்கு ஏன் இருக்கணும் யோசி. இப்ப இந்த மூக்கு மட்டும் இங்க இருக்கு. சாப்பிடும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம்? பல்லு, கடா பல்லு மட்டும் இப்படி வந்திருந்தது, சிரிப்புமா யாராவது? இப்படி மெல்றோம். எதிரில் இருக்கவங்க பார்க்கும். அழகா பாருங்க, கலைநயத்தோட இப்படி வெட்டு, இப்படி மெல்லு. இது பக்கம் மட்டும் மென்னு இருந்தா மாடு மெல்றதை விட கேவலமா இருந்துடும். யாராவது எதிரில் இருந்து நம்மளை சாப்பிட்டு பார்க்க முடியுமா? அந்த ஒரு உதடை கொடுத்து அதை மூட வச்சு, இதுக்கு தோல் நமக்கு வீடெல்லாம் கூட வெறும் செங்கல்ல கட்டி விட்டுருவோம், பூசு வேலை இல்லாம. இதுக்கு மட்டும் பூசு வேலை இல்லாம அனுப்பியிருக்கட்டும். எல்லாம் எப்படி சுத்தி இருப்போம். சினிமாலலாம் அந்த நடிகைகளை புகழ்ந்து புகழ்ந்து பாடுறாங்களே, அழகு அழகு அழகுன்னு. ஒன்றும் இல்லை, எல்லாம் எலும்பு கூட வந்து நிற்கும். நிறம் இல்லை, வடிவம் இல்லை, ஒரு அழகும் இல்லை, எல்லாம் எலும்பு கூட சுத்தி நின்றுருப்போம். யாராவது பார்த்துருக்க முடியுமா? என்ன கருணைங்க. அதுக்கு ஒரு பூசு வேலையை பண்ணி அனுப்புறான், இந்தா போ. இதெல்லாம் ஐயா சொல்றாரு, இப்படியெல்லாம் உட்காந்து சிந்தி கடவுள் மேல உனக்கு காதல் வரும். போதும்ட்டாருங்க. போதும், இவ்வளவு போதுமா? போதும். இது ரொம்ப சிம்பிளா இருக்க. இதுதான் யா, இவ்வளவுதான் யா. உனக்கு உண்மை ரகசியம் எல்லாம் வெளிப்படும் யா. இப்படிதான் யா நான் பண்ணேன். இப்ப நான் அடையில மரணமில்ல பெறுவார் அடைஞ்சவர் சொல்றாரு. அப்ப கேட்க மாட்டோம். நிஜமா யோ நான் அடைஞ்சிட்டேயா, நிஜமா. அதனால்தான் சொல்றாரு, முகமறியார் போல் இருந்தீர் என்னை அறியீரோ முத்தர் எல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே. அந்த ஞான சரியில ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவாரு, ஏற்றத்தினால் நீர் என்னை இழிவென நினையாதீர். ஏத்தம் பிடிச்சு போச்சு அவங்களுக்கு, அதனாலதான் என்னை இழிவென நினைக்கிறீர்கள். இழிவென நினையாதீர். ஏன் உரைத்தேன், எதற்காக உரைத்தேன்? உன்பால் உள்ள இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். உன் மேல இருக்கிற இரக்கம் யா. நான் அடைந்த சுகத்தை நீர்தான் அடைதல் குறித்தே. நீர் வேறு நான் வேறு என்று எண்ணுகிலே. நீ வேற நான் வேற கிடையாதுப்பா. நான் அடைஞ்சிட்டேன், நீங்கெல்லாம் அடைய வேண்டாமா? எவ்வளவு கருணை. ஐயா சொல்றாரு, சத்விசாரம் போதும். அதுவும் என்ன சொல்றாரு தெரியுங்களா? பேருபதேச குறிப்புல, தொடர்ந்து நீங்கள் இப்படி ஆண்டவரை நினைந்து விசார முகமாக இருந்தால், ஐயா சொல்றது அப்படியே சொல்றேன், பல 1000 ஆண்டு காலம் காடுகளிலும் மலைகளிலும், முழைகள்னா குகைகள், குகைகளிலும் அன்ன ஆகாரமின்றி வெறும் காற்றை மட்டும் சுவாசித்து முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் அடைகின்ற ஒரு நிலை சுத்த உஷ்ணம்ன்றார். ஐயா சொல்றது என்ன வார்த்தை? சுத்த உஷ்ணம். அந்த சுத்த உஷ்ணத்தை நீங்கள் 1 மணி நேரம் விசாரம் செய்தால் அடையலாம். ரகசியம் தானே இது. யாராவது இது வரைக்கும் நம்ம உடைச்சிருக்காங்களா? நமக்கு தான்
நம்மளுடைய வீக்னஸ் என்ன தெரியுங்களா? நம்பாம இருக்கிறது தான். நம்ம இதை நம்பல. 1000 வருஷம் போய் சித்தர்கள் பண்ணது 1 மணி நேரத்தில் அடையலாமா? சொன்னவர் யாருன்னு பார்க்கணும்ல, பார்க்க மாட்டோம். ஐயா சொல்றாரு. அதுக்கப்புறம் 2வது பரோபகாரம் செய்யுங்க. ஏன் ஐயா அதை சொன்னாரு? கடவுளின் பெயரால நிறைய மறைப்பு திரைகள் இருந்தது ஐயா காலத்துல. எதையோ அதை உடைச்சார் ஐயா. சத்விச்சாரம் போதும். ஏன் ஐயா பரோபகாரம்னாருன்னா, இப்பதான் வரோம் ஒருமை. இந்த உலகத்துல ஐயா காலத்துல 1823 1874 ஐயா இல்லையா? ஐயாவுடைய காலம் 50 ஆண்டு காலம். பிறகு ஐயா 3 மாசம் அவருடைய ஸ்தூலத்திற்கு வயது. அக்டோபர் 5ஆம் தேதி, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 30, 4 மாசம். 50 ஆண்டு காலம் 4 மாதம் ஐயா இந்த பூ உலகத்தில் ஸ்தூல தேகத்தோடு வாழ்ந்தது. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், ஆங்கிலேயன் ஆட்சி காலம். வறுமை, பஞ்சம், பட்டினி உச்சத்துல இருக்கு. மழை பெய்யல. 24 பஞ்சங்களை அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு மட்டுமே சந்தித்தது. எங்கேயுமே அரிசி விளையல. நம்ம ஒரு டைம்ல கூட சொல்றாங்க 1964 பெரிய பஞ்சம் பாரத தேசம் சந்தித்தது என்று. அதை விட பல மடங்கு பஞ்சத்தை அந்த காலகட்டத்தில் பாரத தேசம் சந்தித்து, எங்கு பார்த்தாலும் பசி. இப்ப இருக்கிற பசி பட்டினி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்லட்டுமா, இப்பொழுது நம்முடைய தேசத்தின் மக்கள் தொகை எவ்வளவு யாராவது தெரியுங்களா? 140 கோடி. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. சீனா கிடையாது. இப்ப நம்ம முதலிடம் வகிச்சிட்டோம். எதுல? மக்கள் தொகையில் முதலிடம் வகித்த நாடு. சீனா கூட பரவாயில்லைங்க, பரப்பளவுல அதிகம். நம்ம பரப்பளவும் குறைவு. 140 கோடி பேர் இருக்கும். எவ்வளவு பேருக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்பவும் இருக்கு. பீகார் போங்க, ஒரிசா போங்க, தமிழ்நாடை விட ரொம்ப மோசமான மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் பசி கொடுமை நீங்க பார்த்தீர்கள் என்றால், கிராமப்புறங்கள்லாம் போனா நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க பசி கொடுமையில. நமக்கு தெரியாது. யாரை பத்தி நமக்கு என்ன கவலை? நமக்கு சீரியல் இருக்கு, நாம இருக்கு, டிவி இருக்கு. அந்த சீரியல்ல இருக்கிற கேரக்டரை பார்த்து அழுது அவங்க சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம கூட இருக்கிற சொந்த சகோதர சகோதரிகள் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே என்பார் பாரதி. அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெருமானா சொல்வாரு, ஒரு பாட்டா 2 பாட்டா? ஐயா நம்மளை கண்டிச்ச பாட்டுகள். அவருடைய பக்தி பாடல்களை படித்திருப்பீர்கள். கண்டித்த பாடல்களை படித்து பாருங்க. வட்டி மேல் வட்டிகொள் மார்க்கத்தை அறிகின்றீர். அப்பெல்லாம் வட்டி வாங்கியிருக்காங்க. அப்பவே வட்டியை வளர்க்கின்ற மார்க்கத்தை அறியீர். வட்டினா உயிர் ஆற்றல். அதை வளர்க்கிற மார்க்கத்தை அறியீர். பெட்டி மேல் பெட்டி வைத்து ஆள்கின்றீர். வயிற்று பெட்டியை நிரப்பிக் கொண்டு ஒட்டி உள்ளிருந்தீர். பட்டினி கிடப்போரை பார்க்கவும் நேரீர். பழங்கஞ்சி ஆயினும் வழங்கவும் துணியீர். வீட்டுல பழங்கஞ்சி தான் இருக்கு, கொடுக்கலாம்ல. இங்க இருக்கவங்க அப்படி இருக்க மாட்டீங்க. ஆனா அப்படியெல்லாம் இரக்கம் இல்லாதவர்கள் இருந்திருக்காங்க. அதை கூட வத்தல் போட்டு சாப்பிடுவேன். ஏன் கொடுக்கணும்? அது கர்மா அனுபவிட்டோம்னு சொல்லுவாங்க. பழங்கஞ்சி ஆயினும் வழங்கவும் நினையீர். எட்டி போல் வாழ்கின்றீர், கொட்டி போல் கிளைத்தீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. ஐயா வருத்தப்பட்டார். பசி துன்பத்தை பார்த்து வருத்தப்பட்டார். பசியோடு வந்தோரை பார்க்கவும் நேரீர். உன்னை எது முன்பட வைக்கின்றதோ அந்த விஷயத்துல பின்படுகின்றாய். பின்படுகின்ற விஷயத்துல முன்னாடி போய் செய்யப்பா. உன்னை கடவுளிடத்தில் எது கொண்டு போய் சேர்க்குமோ அந்த தயவு வழிய வேணான்னு போயிடுற. உன்னை கடவுளிடத்தில் இருந்து எது பிரித்து வைக்கிறதோ அதை முன்னாடி போய் செய்றியே. இதெல்லாம் ஐயா கேட்கிறாரு. அப்படி அந்த உலக மக்களை ஐயா உற்று நோக்கி இருக்கிறார். அந்த உற்று நோக்கி பசியோடு கிடப்பவர்கள் யார் சாப்பாடு போடலன்னா ஐயா பார்த்த உண்மை.
அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, எல்லாம் சாமி கும்பிடுறாங்க, நல்லா விரதம் இருக்காங்க, கோயில கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனா அந்த கோயில் வாசல்ல பட்டினியோட சாகிறவங்களை பார்த்து பசியோட கிடக்கிறவங்களுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கல. ஐயா பார்த்தாரு, அவரும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப அவர் அதை பத்தி கவலைப்படல. ஆரம்பத்துல அவர் பூரண பக்தி தான். நீங்கள் முதல் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க, இந்த புரட்சி கருத்துக்கள் கிடையாது. உருகி 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 முருகனை பாடுவார், வடிவுடை அம்மனை பாடுவார், திருவொற்றியூர் ஈஸ்வரனை பாடுவார், எல்லா ஆலயங்கள்லயும் போய் பாடுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேலதான் ஐயாக்கு என்ன இது, இந்த மக்களுக்கு இவ்வளவு ஒரு அறியாமை, சக மனிதர்கள் இப்படி பசியோட வாடிட்டு இருக்காங்க, அவங்க பசிய பத்தி கவலைப்படல, என்னையா உலகம் இது அப்படின்னு ஐயாவுக்கு கோபம் வந்தது. இன்னொன்று, ஏன் இப்படி இருக்காங்க, நல்லா தானே சாமி கும்பிடுறாங்கன்னும் பொழுது தெய்வத்தை பற்றிய அறிவு இவர்களுக்கு இல்லை. எது தெய்வம், எங்கு தெய்வம் இருக்கிறது என்ற அறிவு இவர்களுக்கு இல்லை. அதனாலதான் ஐயா கிட்ட வந்து ஆண்டவர் என்ன சொன்னாராம், அகவல்ல படிங்க, உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே. ராமலிங்கவா, நான் யாருன்ற ரகசியத்தை உனக்கு சொல்றேன், நான் எங்க இருக்கிறேன்ற ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன். எல்லா உயிர்களும் எனக்குள் இருக்கிறது, நான் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறேன். இதை உணர்ந்து நீ இனி உயிர் நலம் பரவு. எனக்கு என்னடா தனியா என்ன நீ தேடுறது, எல்லா உயிர்களுக்குள்ளும் நான் இருக்கிறேன், எல்லா உயிர்களும் எனக்குள் இருக்கிறது. இப்போ உனக்கு வர வேண்டியது என்ன, போய் உயிர் நலம் செய். என்னை எங்கே தேடுகிறார், மற்றவங்க தேடட்டும், அவங்களுக்கு அந்த அறிவு இன்னும் வரல. அப்போ இந்த உண்மையைத்தான் வள்ளல் பெருமானார் இப்ப நமக்கு உரைக்கிறார். எங்கே கருணை, இந்த வரியெல்லாம் வேதமா எடுத்துக்கோங்க. எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. யாருங்க சொன்னா இந்த மாதிரி ஒரு வரி? இறைவன் எங்க இருக்கிறாராம்? எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. பெரிய ரகசியம். இதை விளங்கி கொள்ளாமல் நீங்கள் எத்தனை தெய்வ தேவதைகள் போய் எத்தனை தீத்திரங்கள் நீராடினாலும் இறைவன் ஒன்றும் அவ்வளவு கொடுமைக்காரனா? என்னை பார்த்துட்டு என்னை வணங்கிட்ட நான் எல்லாம் கொடுத்துருவேன், எல்லா கர்மம் பண்ணாலும் அவன் உயிர்களுக்குள் தான் இருக்கிறான், உயிர் சேவையில் ஈடுபடும். இதுதான் ஐயாவுக்கு கொடுத்த ரகசியம். இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் தீர்வு இன்றைக்கு ஐயா தான். இதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. வள்ளல் பெருமானார் தான். அவருடைய தயவு நெறி தான், அவருடைய அன்பு நெறி தான். அருள் நெறி ஒன்றே தெருள் நெறி, மற்றெல்லாம் இருள் நெறி எனக்கு என இயம்பிய சிவமேனார் ஐயா. அருள் நெறி அது ஒன்றுதான் தெருள் நெறி என்றால் தெளிவான நெறி. உன்னை இறைவனிடத்தில் கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய ஒரே நெறி அருள் நெறி, மற்றெல்லாம் மருள் நெறி. எவ்வளவு தைரியம்! சன்மார்க்கம் ஒன்றே நன்மார்க்கம், மற்ற மார்க்கம் எல்லாம் துன்மார்க்கம்னாரு. எவ்வளவு தைரியம்! எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி துன்மார்க்கம் என்று பிரகடனப்படுத்தினார். அப்பொழுது நாம் துணிந்து இன்னும் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கோம்னா துன்மார்க்கம். நீ என்ன வேணாலும் பண்ணு, தயவாரு, அவ்வளவுதான். தயவா இரு. தயவு இல்லாமல் இறைவனிடத்தில் போனா இறைவன் யார்? அன்பு தானே. அப்ப ஐயா அந்த பஞ்சத்தை பார்த்து வருந்துகிறார். வாடிய பயிரை, இந்த பாட்டு தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன். உயிர் இரக்கத்தின் உச்சம் நம்ம ஐயா. ஒரு பயிர் வாடினா கூட ஐயாவால தாங்க முடியலையா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன்.
பசியினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராதயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூர கண்டுளம் துடித்தேன். ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சம் இளைத்தவர் தமை கண்டு இளைத்தேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வாடினேன். வாடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நேருக்கு நேராக பசியால் இழைச்சி போய் வீடுதோறும் பிச்சை கேட்குறாங்களாம். பசி பசி பசின்னு கேட்குறாங்களாம். யாரும் சோறு போடலையும். வெற்றர்கள்ன்றார். ஒன்றுமே இல்லையா? ஐயோ, அவங்க வதங்கி வயிறு ஒட்டி இப்படி கண்ணெல்லாம் உள்ள குழி விழுந்து காது பஞ்சடைச்சு பசி துன்பத்தை பற்றி ஐயா எழுதுவது போல இதுவரை யாராவது எழுதியிருக்காங்களா? பசி வந்தா 10 பறந்தும் போமோ நமக்கு தெரியும். அதை சொன்னவ யார் சொல்லுங்க? பசி வந்தா 10 பறந்துடும் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அதை சொன்னவ யாரு? அவ்வை. அதை சொல்லிட்டா. அந்த 10 எதுமா? பசி வந்தா 10 பறந்துடும். அது என்ன 10? யாருக்கா தெரியுங்களா? அவ்வை சந்தோஷப்படுவா. மானம் போயிடும், குலம், கல்வி, வன்மை, தாளாண்மை, தானம், தவம், முயற்சி, அறிவுடைமை, காதல் 10 பறந்து போயிடும். மானம் ஃபர்ஸ்ட் போயிடுமா? பசி வந்தா குலம் பார்க்காது, ஆச்சாரம்லாம் பார்க்காது. பார்ப்பீங்களா? பசி வந்துடுச்சுன்னா ஐயோ நாங்க சாப்பிட மாட்டோம். பார்ப்போமா? கல்வி போயிடும், வன்மை போயிடுமே, தாளாண்மை அதிகாரம் போயிடுமே, தானம் தவம் பசியோட தவம் பண்ண முடியுமா? முயற்சி, அறிவு, காதல். பசியோடு இருக்கும்போது காதல், சோறு கூட ஃபர்ஸ்ட். சோறு தான் முக்கியம். இந்த 10 பசி வந்தால் பறந்து போகும் அவ்வை. ஆனால் பசி துன்பத்தை நம் பெருமானார் எழுதியிருக்காரே ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல. நீங்க தொடர்ந்து அதை படிக்க முடியாதுங்க. 5 புலன்கள் என்ன ஆகும், 5 கர்மேந்திரியங்கள் என்ன ஆகும், தசவாயுக்கள் என்ன ஆகும், உடல் உள்ள உறுப்புகள் என்ன ஆகும், ரத்தம் என்ன ஆகும், எலும்பு என்ன ஆகும், நரம்பு என்ன ஆகும், தோல் என்ன ஆகும், தசை என்ன ஆகும், கொழுப்பு என்ன ஆகும், மூளை என்ன ஆகும், மனசு என்ன ஆகும், சித்தம் என்ன ஆகும், புத்தி, அகம், இது ஒவ்வொன்றையும் தனித்தனியா எழுதுவார் ஐயா. நான் குழறும், காது அடைக்கும், கண்ணு மங்கும், மூளை வித்துக்கள் இதுவாங்க, எல்லாம் அப்படியே. கை என்ன ஆகும், கால் என்ன ஆகும். பசி என்னும் கொடும் பாவி வருவானே, கொடும் புலி வருமே. இன்னைக்கு சாப்பிடல, நாளை காலையிலயா சோறு கிடைச்சிருமோன்னு அவன் படுத்துட்டு இருப்பானே. அந்த பாவியை போய் கொன்று பசி தீருங்கள். அதுதான் ஜீவகாருண்யம். போய் பசியோட இருக்கும் சோறு கொடுத்துருப்பா, அதான்ப்பா ஜீவகாருண்யம். ஆனா அதை செய்யாம எங்கயா போய் எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே. ஒரு சக மனிதனின் பசியை உங்களால உணர முடியலையா அப்படின்னு சொல்லி ஐயா விசாரம் செய்ய சொல்லும் பொழுது பரோபகாரமும் செய்ய சொன்னார். இதுதான் ஐயா சொன்னது. ஏன் விசாரம் செய்ய சொன்னார்னா, இந்த விசாரம் செய்யாம பரோபகாரம் வராது. ஏன் விசாரம்? ஒருமை நிலை. நீ வேற அவன் வேற இல்ல. ஐயா சிறு வயதுல ஒரு பாட்டு எழுதினார்னு சொல்லுவாங்க. நான் நிறைவுக்கு வந்து விடுகிறேன். ஐயா சின்ன வயசுல ஒரு பாட்டு, தெய்வமணி மாலை. அந்த முதல் எல்லாருக்கும் தெரியும். மற்ற பாடல்கள் தெரியலனா கூட இது தெரியாம இருக்காது. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்.
யாரோட உறவு வேணும்னார் ஐயா? யார் உன்னை ஒருமையுடன் நினைக்கிறார்களோ அந்த உத்தமர்களினுடைய உறவு எனக்கு வேணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறவங்களுடைய உறவு எனக்கு வேண்டாம். அப்போ இந்த ஒருமை என்றால் என்ன? யாருக்கு தெரியும் ஒருமை என்றால் என்ன? ஐயா சொன்ன ஒருமை அது எவ்வளவு பெரிய விஷயம். அதான் சமரச சன்மார்க்கம். இங்க வேறன்னு என்ன தவிர இன்னொரு விஷயம் இல்லை. ஒண்ணுதான் இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அகவலில் வரும், ஒன்றென இரண்டென, ஒன்று இரண்டென, அப்புறம் இவை அன்றென விளங்கிய அருட்பெருஞ்சோதி. இது வருமா? ஒன்றது இரண்டது, ஒன்றின் இரண்டது, ஒன்றினுள் ஒன்றது, ஒன்றெனும் ஒன்றே. ஒன்றல இரண்டல, ஒன்றினுள் ஒன்றுல, ஒன்றினில் ஒன்றல, ஒன்றெனும் ஒன்றே. ஒன்றினுள் ஒன்றுல, ஒன்றினுள் ஒன்றல, ஒன்றற ஒன்றிய, ஒன்றெனும் ஒன்றே. ஒன்று என்னன்னே டிக்ளரேஷன் முடிவுக்கு வராம பாட்டு எழுதிருப்பாரு. ஒன்று ரெண்டு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லை, ஒன்னும் இல்லை ரெண்டும் இல்லை, ஒண்ணுக்குள்ளேயும் ஒண்ணு இல்லை, ஒண்ணுக்குள்ளேயும் ரெண்டு இல்லை, ஆனா ஒண்ணுக்குள்ளதான் ஒண்ணு இருக்கு. இப்படிதாங்க அந்த பாட்டு. கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறார்? ஒன்று அற ஒன்றிய, ஒன்றெனும் ஒன்றே. ரெண்டு இருக்கு. என்னன்னு சொல்றாரு? ஒண்ணு இறைவன், இன்னொன்னு அவனுடைய வெளிப்பாடு. இதான் ரெண்டு. ரெண்டு விஷயம் இருக்குன்னா ஒண்ணு இறைவன், அந்த ரெண்டு எது? அவனுடைய வெளிப்பாடு. அதுவும் கிடையாதான், ஒண்ணுதான் இருக்கும். இருப்பது எது? அப்ப சொல்லுங்க, பசியோட வாடுறவங்க யாரு? பசிக்கு சாப்பாடு கொடுக்கறவங்க யாரு? நம்ம ஜாதி பார்க்கிறோம், சமயம் பார்க்கிறோம், இனம் பார்க்கிறோம், மொழி பார்க்கிறோம், பணக்காரன் ஏழை அறிவாளி முட்டாள் என்னென்ன பேதம் பார்க்கிறோமே, பேதம் எல்லாம் வெளியே தானே. ஐயா பாடுவாரு, இந்த வரி சாதாரண கிடையாது. எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள். இந்த சபை இல்ல, நம்ம சொல்ற ஸ்தூல இந்த சபை சொல்லல ஐயா, இந்த சபைய சொல்றார். எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள், அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெருஞ்சோதி. நீ அங்கதாயா இருக்க, எந்த சபையும் இல்லையா? அப்போ இறைவன் வந்து அமர்ந்துட்டான். இன்னொரு வரியில சொல்வார், சபையனது உளமென. வரிய முடிங்க. சபையனது உளமென தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. ராமலிங்கம், நான் எங்கெங்கயோ தேன்னையா, உன் உள்ளம் போல பொது உணர்வு வேறு எங்கும் இல்லை, உன் உள்ளத்துல நான் உட்காந்துக்கிறேன்னு உட்கார்ந்தாராம். சபையனது உளமென தான் அமர்ந்து எனக்கே. இனி பயம் வேண்டாம் ராமலிங்கம், நான் வந்துட்டேன்ல உனக்குள்ள. அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. இனி நீ ஒன்னும் பயப்படாத, நான் வந்துட்டேன் உனக்கு. தைரியமா போய் இந்த உலகத்துக்கு சொல்லு, எவன் எதிர்க்கிறானோ பார்த்துக்கலாம். ஏன்? இதுதான் சத்தியம். சத்தியத்தை போய் சொல்லு. உயிரெல்லாம் பொதுவின். எல்லா உயிரையும் பாரு ராமலிங்கம், என்ன வித்தியாசம்? உள்ள இருக்கிற ஒண்ணு நான் தானே, வெளியில இருக்க வித்தியாசம் புடிச்சு அதுதான்டா கொழுக்கட்டை. உள்ள பூரணம் ஒண்ணுதான். நீங்க இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை தயாரிப்போம், அச்சுலாம் மாறுது, ஒரே மாவு தானே, ஒரே பூரணம் உள்ளதானே. இப்போ நமக்கு முதல்ல நம்ம எல்லாம் கூட அச்சு செஞ்சோம், இப்போ அச்சு ரெடியா அந்த கொழுக்கட்டை மாவோட அனுப்புறாங்க நமக்கு ஃப்ரீ. இப்படி இப்படி அப்புறம் என்னமோ அதெல்லாம் எல்லாம் வேற வேற சாப்பிட்டா. இதுதாங்க தசரா பண்டிகையில வைக்கிற அந்த கொலு. முதல் படி, இரண்டாவது படி, மூணாவது படி, பொம்மை வேற, ஒரே பரம்பொருள் தான். இதுதான் ஒருமை. இது தெரியாம தான் இன்னைக்கு நீ வேற நான் வேறன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற இந்த பேத உணர்வு தான்
நிறைய வார்த்தை ஐயா போட்டிருப்பார். பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. யாராவது இந்த வரியை சொல்லுங்க. பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. எப்பொழுது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தோன்ற மாட்டாரா? யார்கிட்ட தோன்ற மாட்டாரா? பொது உணர்வு தோன்றும் போது, அது அல்லாத நேரத்தில் பிரித்து பார்த்து நீ வேற நான் வேற எந்த உள்ளம் நினைக்குதோ அந்த இடத்துல ஆண்டவர் தோன்ற மாட்டார். பொது உணர்வு உணரும் போது அலால் அது இல்லாம பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. அது அப்படின்ட்டாலே அப்ப இதுன்னு ஒண்ணு இருக்கு இல்ல. அது இது எதுவும் அதுவே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப ஐயா சொல்றாரு, இந்த உணர்வு இருக்கணும். எச்சவை அந்த உணர்வுடையவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வைப்பா. நான் வேற நீ வேற அவன் வேற இவன் வேற இவர் அந்த இனத்தவர் அவங்க நம்ம ஆளு இவர் அவங்க ஆளு இப்படிலாம் நிறைய சொல்றோம்ல. செத்த பிறகு உடம்பு போயிடுமா, எரிச்சிடுவாங்க. அது கூட ஒரு தனியா சுடுகாடு இடுகாடு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த ஆன்மா கிளம்பி போகும். வெறும் அடையாளம் என்ன? ஆன்மா. இந்த அழகா கண்ணதாசன் போட்டிருப்பார். பெரியவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டு வரும், பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. சட்டி சுட்டதடா. என்ன சட்டி சுட்டது? வாழ்க்கை என்ற அந்த சட்டி சுட்டுச்சுடா, தூக்கி போட்டேன். புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா. மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா. கண்ணதாசன் எளிமை. எறும்பு தோலை உரித்து பார்க்க, எறும்பு இமுத்தூண்டு அது தோலை உரிக்கிறதுக்கு யார் வந்ததான்? எப்படிதான் உரித்து பார்க்க யானை வந்ததடா. என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. இதுதான் உண்மை. இப்பவே அடையணும். ஆன்மாவிற்கு எல்லா அடையாளங்களும் உடல் போனவன போயிடும். டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத் எழுதணும்னு முடிஞ்சிடும் எல்லாமே. அப்ப இப்பவே அதை வாழலாம்ல. அப்படித்தான் வள்ளல் பெருமானார் மகான்கள்லாம் வாழ்ந்தாங்க. ஒருமை, பயிர்ப்புறு கரண, இதெல்லாம் அகவல் வரிகள் படிங்க. பயிர்ப்புறு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்றென எனக்கு இயம்பிய சிவமே. சிவமே வந்து சொன்னாராம் ராமலிங்கம். இங்க பாரு எப்படி இது அருமையான அகவல் வரிங்க. இது பயிர்ப்பு உரு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்று என எனக்கு இயம்பிய சிவமே. ராமலிங்கம் இந்த எல்லா உயிர்களையும் பாருப்பா அப்படின்னு இறைவன் சொன்னாராம். ஐயா பார்த்தாராம். உன் பாவனையில இங்க இருக்காத உயிர்கள்லாம் கூட எங்கெங்க இருக்கோ பாரு, எல்லாத்தையும் பார்த்தாராம். பார்த்துட்டியா? எல்லா உயிரும் அதுக்கு பேர் வச்சிருக்குல்ல? ஆமாப்பா. சரி, இந்த பேரெல்லாம் வைக்கிறது உன் மனம் தானே. நல்லா வாங்க, மனம் சொல்லுதுடா, இது கோழி, இது யானை, இது பூனை, இது மனுஷி, இது இந்த ஜாதிக்காரங்க, இந்த மொழி பேசுறவங்க, இந்த நாட்டுக்காரங்க, இது ஆணு, இது பெண்ணு. இப்படி ஒவ்வொரு பேதமும் பயிர்ப்புறு கரணம் தானே. உன் மனம்ல சொல்லுது உனக்கு இந்த விஷயத்த. ஆனா நல்லா யோசிப்பா, உயிர்த்திரள் ஒன்று. நல்லா யோசிச்சு பாருப்பா. இறைவன் சொன்னாராம், பயிர்ப்புறு கரண பரிசுகள் பற்பல
உன் மனம் இதை போதிக்கிறது இப்படி இப்படி இப்படின்னு. ஆனால் சிந்தித்து பார், மனதை கடந்து உயிருக்குள்ள போ, உயிரை கடந்து ஆன்மாவுக்குள்ள போய் பாரு, எல்லா உயிரும் நான் தானே. இந்த பேதம் எல்லாம் உனக்கு மனம் தானே சொல்லி கொடுக்குது. இந்த மனதை கடந்து உயிருக்குள்ள சென்று பார், உயிரை கடந்து அதான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகள் என்பார். நீயும் ஆன்மா, அதுவும் ஆன்மா, எல்லாரும் சகோதர சகோதரிகள் தானே. நமக்கு சிங்கம் புலி எல்லாம் அண்ணாவா தங்கச்சியா? எல்லாம் அண்ணா அண்ணன் அக்கா தான் நமக்கு, தெரியுங்களா? அண்ணா அக்கா தான் நமக்கு. ஏன்? அவங்க எல்லாம் மூதாதையர்கள் நமக்கு. நம்ம தான் 6வது லாஸ்ட்ல வந்தோம். ஒரு எறும்புல இருந்து நமக்கு ரொம்ப முன்னாடி. இப்ப நம்ம சகோதர சகோதரிகள் தானே, ஒரே இறைவனினுடைய குழந்தைகள் தானே. இதான் ஒருமை. ஐயா சொன்னாரு, இது இல்லையே, இது இல்லையே. இந்த மனம் கற்பித்தலை அல்லவா இந்த மனிதர்கள் நம்புகிறார்கள். பயிர்ப்புறு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்றென எனக்கு இயம்பிய சிவமே, இறைவன் சொன்னாராம். அப்ப இந்த பாடலை சொல்லி முடிக்கிறேன். நமக்கு தலைப்பு என்ன? எல்லாரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்திடல் வேண்டும்னு ஐயா கேட்டார். அத்தா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அப்புறம் என்ன வேணும்? அருட்ஜோதியை பெற்றே அகம் கலி. அது அப்பா. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அது 10 பாட்டு இருக்கு சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். அது இல்லை இந்த வரி. அத்தா அத்தான்னா ஒரு சிலர் அத்தான் கூடுவாங்க அப்பாவை. அத்தா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். என்ன வேணும் இறைவா, என்ன வேணும்? ராமலிங்கம் இறைவன் கேட்கிறாராம். அருள் ஜோதியை பெற்றே என் அகம் கலித்தல் வேண்டும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம்ப்பா. அருட்ஜோதியை உள்ளுக்குள் நான் கண்டு கண்டு நான் கலித்தல் வேண்டும். அப்புறம் செத்தாரை மீண்டும் இங்கே எழுப்பி இடல் வேண்டும். செத்து போயிருக்காங்கப்பா, அவர்களை எழுப்பி திருச்சபைக்கே அவர்களை அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும். இவனுங்களை திரும்பவும் விட்டா போயிடுவானுங்க. கொண்டதே கோலம் கண்டதே காட்சின்னு போயிடுவாங்க. எல்லாரையும் அடிமையாக்கு. எல்லாரையும் எதற்கு அடிமையாக்கணுமா? உன் திருச்சபைக்கே அவர்களை அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும். வேற சிந்தனை அவனுக்கு வரக்கூடாது. அவன் உள்ளத்துல வேற உன்னை தவிர வேறு ஒரு சிந்தனை, நினைப்பு, எண்ணம், சொல், செயல், ரத்தம் முழுவதும் அவன் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் நீயே நிறைந்து உனக்கு அடிமையாக்கி விட்டுருப்பா அவங்கள. அவ்வளவு ஆசைங்க அவருக்கு. நீ உனக்கு அடிமையாகின்றவன் எதற்கும் அடிமையாக மாட்டான். யாரும் அவனை அடிமையாக்க முடியாது. அவன் சுதந்திரமா மகிழ்ச்சியா இருப்பான்யா. ஐயா அவனை அடிமையாக்கி போடியா. ஆக்க மாட்டோமே, எது எதுக்கோ அடிமையாகும். இறைவனுக்கு அடிமையானவர்கள் வேற எதற்கும் அடிமையாக மாட்டார்கள். திருச்சபைக்கே அவர்களை அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும். அப்புறம் ஒத்தாரும். என்ன பொது உடைமைங்க ஐயா, என்னங்க கம்யூனிசம்? நம்ம ஐயா சொல்லியிருக்காரு பாருங்க, பொது உடைமை. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்திடல் வேண்டும். ஒத்துமையா வாழணும்னு கூட சொல்லலைங்க. எல்லாரும் ஒத்துமையா வாழுங்கன்னு சொல்றது ஒரு நிலை. ஐயா சொன்னது ஒண்ணுன்னு வாழுங்கப்பா. எந்த நிலையிலும் கல்வியால் உயர்ந்தவர், கல்வியால் தாழ்ந்தவர், கல்வியால் ஒத்தவர், அறிவால் உயர்ந்தவர், அறிவால் தாழ்ந்தவர், அறிவால் ஒத்தவர். பணம் வேறு எந்த வகையில், ஜாதி, குலம், சமயம், மொழி, இனம், நாடு, நிறம், எந்த வகையிலும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி ஒண்ணு. ரொம்ப ஆழமான கருத்து. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் எடுத்துட்டு போவோம். ஒற்றுமைய சொல்லல ஐயா, ஒண்ணுன்னு சொல்லு. இந்த ஒண்ணுன்னு எவன் உள்ளத்தில் வருகிறதோ அவனுக்கு தாங்க மரணமில்லா பெருவாழ்வு. சும்மா விளையாட்டு கிடையாது மரணமில்லா பெருவாழ்வு. யார் உள்ளத்தில் இருப்பது ஒன்று, எல்லோரும் ஒன்று, தெய்வம் ஒன்று, அந்த தெய்வம் தான் எல்லாமாகவும் இருக்கிறது. இதில் எங்கும் வேற்றுமையே இல்லைன்னு. அதனால தான் ஐயா சொன்னார், எத்துணையும் பேதமுறாதுன்னார். சாதாரணம் கிடையாது ஐயாவுடைய கருத்துக்கள். ஆனா ரொம்ப எளிமை. புரிந்து கொண்டால் மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம். ரொம்ப எளிமைதான்.
ஆனா அதை புரிந்து சரியாக புரிந்து கொள்வதும் நடைமுறைப்படுத்தினால் மிக எளிமை. மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம். மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம். இது ஐயா சொன்னது. ரொம்ப எளிமைதான், மிக எளிமை. யாருடைய உள்ளத்துல துளி கூட பேதம் இருக்கக்கூடாது, எங்கேயோ வந்துடக்கூடாது. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை. இன்னிலிருந்து ஆரம்பிச்சிருங்க. யாருக்கிட்டையும் பேதம் பார்க்காதீங்க, எந்த உயிர்கிட்டையும் பேதம் பார்க்காதீங்க. அப்படி பேதம் பார்த்தா எந்த உயிரையும் சாப்பிட மாட்டோம். பாம்பையே அடிக்க கூடாதுன்றாங்க. சன்மார்க்கிகள் யாராவது பாம்பு வந்து அடிப்பாங்களான்னு கேளு. அடிப்புமாங்கய்யா? நம்ம வீட்டுக்கு பாம்பு வந்து அடிப்புமா? கொசுவை அடிக்க மாட்டோம். ஒரு சில சன்மார்க்கிகள்லாம் இருக்காங்க, அதுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா, சரி சாப்பிட்டோம், அதுக்கும் வேணும்ல இருக்காங்க. ஆனா அது குடிக்காது தெரியுங்களா? நீ ஆர் கிரேட், நீ எப்ப எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ உன் ரத்தம் எனக்கு வேணாம், பை பைன்னு சொல்லிட்டு கிளம்பிடும். நான் வேணா வேற எங்கேயாவது உங்க ரத்தம் கம்மியா இருந்தா எடுத்து வந்து உனக்கு கொடுக்குறேன். கடிக்காதுங்க, அது அதுக்கு தெரியும், உணர்வு தெரியும். இல்லைன்னா வலிக்காத மாதிரி கொஞ்சமா எடுத்துன்னு கிளம்பிடும். அப்ப நம்மை கொல்ல வரும், நமக்கு துன்புறுத்தும் உயிர்களை கூட துன்புறுத்த கூடாதுன்னு இருக்கிறவன் சன்மார்க்கிகள். இப்ப நம்ம போய் நம்ம பசிக்காக ஒரு உயிரை கொல்றது பாவம் இல்லையா? இப்ப மார்கழி மாதத்தில் சில விசேஷ தினங்கள் ஆருத்ரா வருது. பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் சாப்பிடுவீங்களா? புரட்டாசி மாசத்துல ஐயப்பாக்கு மாலை போட்டா, முருகனுக்கு மாலை போட்டா ஏன் சாப்பிடுங்களேன், தப்பு தானே? இல்லை. அப்ப மட்டும் என்ன பண்ணுவோம், போப்போ அப்ப நம்ம பண்ணுவோம் பாருங்க ஒரு கலாட்டா. அதை விட நாடகம் வேற எங்கேயுமே எடுக்க முடியாது. அப்படிங்க எந்த சைவ கடைக்கும் போக மாட்டோம். தனி கடாய்ங்க, தனி சட்டிங்க, தனி கரண்டிங்க, தனி தட்டு, தனி அருவாமனைங்க, தனி குக்கருங்க இருக்கா? உண்மையை சொல்லுங்க. இதெல்லாம் விரத நாட்கள்ல செய்யறது. அது தெரியாம அந்த கத்தியை எடுத்துட்டாங்க, தெரியாம அந்த அசைவ கரண்டி எடுத்துட்டாங்க, வீடே அல்லோலப்படும். பட்டிருக்கா? ஐயோ என்ன பண்ணிட்ட நீ, இந்த கவுச்சி செய்யறதுல அசைவம் செய்யறதுல எடுத்துட்டியேன்னு சொல்றோமா? அப்ப தனி அருவாமனை இருக்கா? இருக்கா? நான் எதுவும் இல்லாதெல்லாம் சொல்லல, இருக்கா? புலால் சாப்பிடக்கூடாத நாட்கள்ல மாலை போட்டோம்னா அப்படி பண்றோமா? நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். தனி அருவாமனை, தனி சட்டி, தனி கரண்டி, தனி ஸ்டவ் கூட வைப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, தனி வாய், தனி வயிறு, தனி கை எங்க? யாரை ஏமாத்துறீங்க? கடவுளையா உங்களையா? அவ்வளவு அறிவு குறைந்தவரா கடவுள்? ஆஹா, என் குழந்தைங்க தனி கரண்டி வச்சிருக்கேன், எங்கேயாவது தனி வயிறு வாய் கை, ஒரு சிந்தனை இருக்கா இந்த மனித குலத்திற்கு? கரண்டியும் சட்டியும் தேடுறிய தனியா, வாயும் வயிறும் கையும் எங்கடா? அந்த கையை வச்சுதான் அந்த வாயை வச்சு அந்த வயிற்றுக்குள்ளதான் போகுது. இன்னும் சொல்ல போனா மறுநாள் விரத நாளா இருக்கும், முன்னாடி நாள் தீபாவளி தின்னு முடிச்சு 12 மணி இருக்கும் சாப்பிட்டு அந்த வயிற்றுல வச்சுக்கிட்டே போய் விரதம் இருக்கும். ஏப்ப வரும்போது ஸ்மெல் வரும். என்ன அட்டூழியம், அநியாயம் இது, எவ்வளவு அறியாமை. அதனாலதான் வள்ளல் பெருமானார் சொன்னாரு, ஆதியில் ஒருவன் போட்ட பூட்டை இன்று வரை யாரும் திறந்த பாடில்லை. ஒருத்தன் போட்டாயா பூட்டு, என்ன வேணாலும் பொண்ணு உண்டில போய் பணம் போடு, இதெல்லாம் செய்ய, கடவுள் ஒத்துப்பார்? ஒத்துக்கொள்வாரா? பெருமானார் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பண்ணாத தீமை எல்லாம் பண்ணுகின்றீர், பகராத வன்மொழி எல்லாம் பகருகின்றீர், நன்னாத தீயினம் நன்னுகின்றீர், நடவாத நடத்தை எல்லாம் நடக்க வந்தீர், கண்ணாக காக்கின்ற கருத்தனை கருதி கண்ணார நீர் விட்டு கருதீர், எண்ணாத எண்ணமெல்லாம் நேரும் ஒரு காலம் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. இருக்குடா உங்களுக்குன்னு எச்சரிச்சாருங்க இந்த பாட்டு. இவ்வளவு கருணை தெய்வத்தை கோபப்படுத்திட்டோம் பாத்தீங்களா? எண்ணாத எண்ணமெல்லாம் நேரும் ஒரு காலம், நீ நினைச்சு பார்க்காத அளவுக்குலாம் நீ துன்பத்துக்கு ஆட்படுவ. இப்படிலாம் சொல்ல வைக்கலாமா ஐயாவை? ஏன் சொல்லி பார்த்து யாரும் கேட்கலங்க. அதனால எச்சரிச்சார் நம்மள, எண்ணாத எண்ணம் எல்லாம் நேரும் ஒரு காலம். இப்படியே போகும் காலம்னு நினைக்காத. யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க. கடவுளை பிடிச்சுக்கோங்க. எனக்கு செல்வம் இருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு இவ்வளவு, ஆண்டவன் நினைச்சா ஒரு வினாடி கொஞ்சம் நரம்பு அப்படி அழுத்தினான்னா ஞாபகம் மறந்துடும் எல்லாம்.
வாய் கோணிடும், கை கால் விழுந்துரும். ஒண்ணுமே இல்லைங்க வாழ்க்கை. எண்ணாத எண்ணமெல்லாம் நேரும் ஒரு காலம், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. பைத்தியக்காரங்களா அப்படின்னாரு. பைத்தியக்காரங்களா, பைத்தியமா இருக்கீங்களேடா ஐயாக்கு. இது ஒரு பாடல், நான் 2 பாடல் எடுத்து காமிச்சிருக்கேன். இது போல எத்தனை பாட்டுல திட்டுறாரு தெரியுங்களா? எவ்வளவு பாடல்கள். ஒருமை உணர்வோடு இருங்கள், எல்லாரும் ஒண்ணுதான். ஒருத்தன் பசிச்சா உனக்கு பசிக்கணும். எத்துணையும் பேதம் உறாது, எல்லளவுக்கு கூட பேதம் இருக்கக்கூடாதான். எத்துணையும் பேதம் உறாது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. எந்த உயிரையும் நம்ம உயிர் தான். ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார். எப்படி இருக்கணுமா ஐயா ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்கிறார். இப்படி இருக்கணும். சும்மா எல்லா உயிரும் ஒண்ணுன்னு இருக்கக்கூடாதான். எத்துணை எல்லளவுக்கும் பேதம் கூடாது. சரி, ஃபர்ஸ்ட். அடுத்தது எவ்வுயிரும் தம்முயிர் தான். இந்த உயிர் எப்படியோ அந்த உயிர் அப்படிதான். சரி, 2வது ஒத்து. சரி, உரிமை. அதுக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கும் அந்த உரிமை இருக்கு. இந்த பூலோகத்துல அதுவும் அந்த இயற்கையினுடைய குழந்தை, நானும் இயற்கையினுடைய குழந்தை. அதுவும் பிரம்மம், நானும் பிரம்மம். உவக்கின்றார். வா, நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள். எறும்ப பார்த்தாலும் அதுக்கு மேல அன்பு வரும். ஏன்? நீ அண்ணன்பா, வா. நீ இப்படி இருக்க, நான் இப்படி இருக்கேன், வா. ஒரு மாடு கிட்ட ஐயா அன்பு காமிச்சார். பாம்பு கிட்ட ஐயா இரவு நேரம், அந்த கதை தெரியும்ல, ஐயா சொற்பொழிவாற்றிட்டு அந்த இடத்துல கோயில் கட்டியிருக்காங்க. ஐயாக்கு அந்த பாம்பு அவர் காலை சுற்றியது இல்லையா, அந்த இடத்துல கோயில் கட்டியிருக்காங்க. சொற்பொழிவு முடித்து விட்டு இரவு 9 மணி, வெளிச்சம்லாம் அப்ப கிடையாது, வருகிறார் அந்த காட்டு வழியா. இப்ப திடீர்னு பாம்பு நிக்குது, நல்ல பாம்பு, படம் எடுத்துக்கிட்டு. எல்லாரும் ஓடிட்டாங்க. தொழுவூர் வேலாயுதம் ஐயாவும் அப்ப கூட இருந்தார். தொழுவூர் வேலாயுதம் ஐயா அவருடைய மருமக பிள்ளையில இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். ஐயா வந்துருங்க, ஐயா வந்துருங்க, ஐயா வந்துருங்க. ஐயா அப்படியே நின்னாராம். இப்படி எல்லாம் நீ தெருவில் நடமாடலாமா? உன்னை அடிச்சிட மாட்டாங்களா? உன்னை கொன்னுட மாட்டாங்களா? நீ ஏன் இப்படி பண்ற? அன்பா போயிடு, அமைதியா போயிடு அப்படின்னு அழகா சொன்னாராங்க. இது தொழுவூர் வேலாயுதத்தினுடைய பிள்ளை பதிவு செய்திருக்கிறார் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறுல. அந்த பாம்பு ஐயாவுடைய காலை கத்துறாங்களாம் இவங்க. அது வணங்கிட்டு 3 முறை மண்ணில் சத்தியம் செய்து விட்டு அவர் காலை அதுக்கு தொடணும்னு ஆசை. அன்புடையவர் இல்லையா? ஏன்? அதுவும் பிரம்மம். இதுல எங்க இருந்து வந்தது பேதம்? பாம்பும் சாமி தானே என்று அது வணங்கி விட்டு சென்று. இன்னொரு பாம்பு கதை சொல்லுவாங்க ஐயாக்கு, தெரியுங்களா? இது ஒரு பாம்பு. ஒரு அன்பர் ஐயாவுடைய சொற்பொழிவுக்கு தொடர்ந்து வருவார். அப்ப வரும் பொழுது ஐயா மேல அத்தனை அன்பு அவருக்கு. ஒரு முறை அப்பெல்லாம் காலை கடனை முடிக்க வயல்வெளிகளுக்கு தானே போவாங்க. அப்படி வயல்வெளியில் அவர் காலை கடனை முடிக்கும் வராரு. ஒரு பெரிய நாகம் முன்னாடி கரெக்டா காலில் போடுறதுக்கு இருக்கு, தப்பிக்க முடியாது. அவருக்கு என்ன செய்வதுன்னு தெரியலையா. வள்ளல் பெருமானார் மீது தீராத பக்தி. என் குரு வள்ளல் பெருமானார் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த இடத்த விட்டு நீ நகரக்கூடாதுன்னாராம். அப்படியே இருந்ததாங்க. அது விட்ட சவாரின்னு ஓடி வந்துட்டார். மறுவாரம் ஐயாவுடைய சொற்பொழிவு வடலூருக்கு வர்றாரு ஐயா. அவர் கடலூர் வாசி. வடலூருக்கு வர்றாரு ஐயா. காத்துன்னு இருக்காரு. என்ன செஞ்ச நீ? என் பேரை சொல்லி ஒரு உயிர் அன்ன ஆகாரம் இல்லாம அசைவு இல்லாம கடந்துட்டு இருக்கு, போய் முதல்ல அதை விடுவினாராம். இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ண, என்ன நடந்தது? காலையில வந்தியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி? அப்போ ஒரு பாம்பு வந்ததா? அந்த பாம்பு என் பேரை சொல்லி சத்தியம் பண்ணியா? அந்த சத்தியத்தை நீ விடிக்காம நான் விடுவிச்சா கூட அது வரமாட்டேங்கிறா, போய் பாருடா, அந்த இடத்துல அது இருக்கணும். போறாங்க. அது அந்த இடத்துலயே வாடி வதங்கி அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருந்ததாம். ஒரு பாம்பு கூட பெருமானாரின் பெயரால் சத்தியம் கொடுக்கும் போது கட்டுப்படுது. மனுஷன் நேரா அவர் சொல்றாரு. அவர் நேர் என்றால் இல்ல, திருவருட்பா வழியாக நம்ம கிட்ட எவ்வளவு கெஞ்சறாரு. எவ்வளவு சுத்த ஞானசரியை பாடல் முழுவதும் அவருடைய கெஞ்சல் தான். என்னை வைதாலும் வைதிடுமின், படிச்சிருக்கீங்களா ஞானசரி? வாழ்த்தென கொண்டிடுவேன், மானமெல்லாம் போன வழி விடுத்தேன். யார் சொல்லுவா?
என் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன், என்னை எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோங்க போங்க, ஆனா உண்மையை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நான் சொல்றது பொய் இல்லை, உண்மை உரைத்தேனே, என்மை என நினைக்காது. என்மைனா பொய், உண்மையா சொன்னையா என்று எவர் ஒருவர் ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார். அது மேல உவத்தலோடு அன்பு வரணும். உவக்கின்றார் யாவரவர் அவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம். என்ன ரகசியம் சொல்றாரு? சிதம்பரத்திலேயா எம்பெருமான் நடம்புரிந்து கொண்டிருக்கிறார். யாருடைய உள்ளத்துல எந்த உயிருக்கிட்டையும் பேதம் இல்லாம எல்லா உயிரும் எல்லா மனிதர்களும் ஒன்று என்று இருக்கின்றார்களோ அந்த உயர்ந்த உத்தமர்களினுடைய உள்ளத்தில் அல்லவா எம்பெருமான் நடம்புரிந்து கொண்டிருக்கிறான். என நான் தேர்ந்தேன். தேர்ந்தேன்னா தெரிந்தேன் அல்ல, அறிந்தேன் அல்ல, உணர்ந்தேன் அல்ல. தேர்ந்தேன் என்றால் எனக்கு தெளிஞ்சு போச்சு, தேர்ந்தேன், நான் பாஸ் ஆயிட்டேன்பா இந்த உண்மையினால. தெரிந்தேன் என்ற வார்த்தை, அறிந்தேன் என்ற வார்த்தை, உணர்ந்தேன் அல்ல, தேர்ந்தேன். நான் தேறிட்டேன், இவன் தேறிட்டான்பா தேறிட்டான்பா இப்படி சொல்றாங்கல்ல, தேறிட்டார். இறைவன் தட்டி கொடுத்துட்டாரா, சூப்பர், புரிஞ்சிடுச்சு உனக்கு, தேறிட்டப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த தேறி விட்டேன் நான், இனி நான் ஃபெயில் ஆக இறங்க வாய்ப்பே இல்லை. அப்படி அந்த வித்தகர்தம் அடிக்கே சேவை செய்ய என் சிந்தை மிக விழைகின்றது என்பார். நீங்கள் இறைவனை நீங்கள் பக்தி செலுத்தினால் இறைவனுக்கு கிட்டக்க நீங்க போயிடலாம். ஆனால் நீங்கள் சேவை செய்தால் எந்த விதமான பேதம் இல்லாமல் எல்லா உயிரும் ஒன்று, அது பசி என் பசி, அது துன்பம் என் துன்பம் என்று யார் ஒருவர் சேவை செய்கின்றார்களோ அவர்களை தேடி தெய்வம் வந்துடும். நீங்க தேடி போக வேண்டியதல்ல. ஐயா தெய்வம் தேடி வரும் கூட சொல்லலைங்க, இந்த தெய்வம் சொல்லுது உன் திருவடிக்கு நான் சேவை செய்வேன்றார். உன் திருவடிக்கு நான் சேவை செய்வேன். எந்த உயிரும் ஒண்ணுதான் சொல்லி யார் ஒருவர் அந்த உயிரினுடைய பசி துன்பத்தை தீர்க்கிறார்களோ, அந்த உயிரினுடைய துன்பத்தை துடைக்கிறார்களோ, உயிர் சேவை செய்கிறார்களோ அவர்களினுடைய திருவடிக்கு சேவை செய்ய என் சிந்தை விழைகின்றது. நீங்க போய் ஐயா கிட்ட ஐயா நிக்க வேண்டியதில்லை, நீங்க சேவை செய்யுங்க. ஐயா உங்ககிட்ட ஐயா நிப்பார். ஐயா ஏவலிங்கயா என்னங்கயா செய்யணும் உங்களுக்கு, ஐயா நிற்பாராம். ஐயா சொல்றாரு என்று சொல்லி நிறைவான அகவல் வரிகளை எந்த வரி பாடனாலும் இந்த வரி பாடணும். என்ன நிறைவு வரிகள் பாடுங்க. உலகினில் உயிர் உறும், என் கூடிய பாடுங்க தெரிஞ்சவங்க. உலகினில் உயிர் உறும் துன்பமெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க. 3 முறை பாடுங்க. உலகினில் உயிர் உறும் துன்பமெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க. உலகினில் உயிர் உறும் துன்பமெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க. அப்புறம் சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி.
போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. வாழி நின் பேரருள் வாழி நின் பெருஞ்சீர் ஆழி ஒன்றளித்த அருட்பெருஞ்சோதி. வெல்க நின் பேரருள் வெல்க நின் பெருஞ்சீர் அல்களின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.